ஏற்ற வேளை உதவி செய்யும் உமது கிருபையை நம்பி எங்க வருகிறேன்? கிருபாசன தண்டையில. காலத்தினார் செய்த நன்றி சிறிதாயினும் ஞாலத்தில் மான பெரியதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில அந்த வெரி மூமெண்ட் எப்பெல்லாம் நமக்கு உதவி செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் தமது கிருபையின் கரங்களை, உதவி கரங்களை நீட்டின ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், உமது கிருபை, உமது இரக்கம், உமது தயவு என்றென்றேக்கும் உரியது. ஹல்லேலூயா. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. சொல்லாமா? தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா ஓ கொடுமையான வேதனையில இடுக்கண்கள் என்னை சூழ்ந்திருக்கும் பொழுது நான் வந்தடையத்தக்க கண்மலை என் ஆண்டவர். அவரது செட்டையின் நிழலிலே வருகிற நமக்கு நிறைவான பலன் நிச்சயமாக உண்டு. ஓ மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். மிக கொடிய வேதனையில் விழுந்து விட்டேன் கரத்தில். கொள்ளை நோய் ஜனங்களெல்லாம் உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்களெல்லாம் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்களெல்லாம் வாழணும், உம் நாமம். எல்லாருமாய் உம் இரக்கம், உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம் அப்பா அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, ஓ என்னை உயிரிழைய செய்கிறவர், விலகாதவர், மாறாதவர். ஓ தேற்றிடும் கிருபை, ஓரேலோ ஷெபரதோ கிருபை. அல்லேலூயா. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்றது பழைய ஏற்பாட்டு காலம். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான். இது எல்லாம் நியாயப்பிரமாணம், இதில் மாற்றமே இல்லை. ஆனால் தம்பியை கொலை செஞ்சிடறான் அண்ணன் காயின். உன் தம்பியினுடைய ரத்தம் என் சன்னிதான தண்டையில் வந்து எட்டுகிறது. எங்கடா உன் தம்பி? நான் அவனுக்கு என்ன வாட்ச்மேனா? அவன் எங்கே போய் ஊரை சுற்றுறானோ? என்னைய கேட்குறீங்க? மப்பு பேச்சு தானே ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும்.
2 பிள்ளைங்க இருக்க வீட்டில் ஒருத்தன் இன்னொருத்தனை அடிச்சு போட்டான். அடி வாங்கின மேலே நமக்கு இறக்கம் இருக்குமா? அடி கொடுத்தவன் மேலே இறக்கம் இருக்குமா? வாங்கின குழந்தை இது குசும்பு பண்ணி இருக்கும், இது கை நீட்டி மட்டும்தான் அடிச்சிருக்காது. மற்ற எல்லா வேலையும் ஊம குசும்பு வேலையை பண்ணிட்டு அடியை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம். இந்த அம்மா என்ன பண்ணுவா? அடி வாங்கின குழந்தைய தான் எடுத்து, ஐயோ கண்ணே மணியை ஒன்றை அடிச்சு போட்டான், அவனை என்ன பண்ணுறான் பாரு. ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இருந்திருக்கும். நல்ல குழந்தை, காணிக்க செலுத்தின குழந்தை, ஆண்டவருக்கு பிரியமான குழந்தை. அவனுடைய ரத்தம் வந்து கூப்பிடும் பொழுது அந்த தகப்பன் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? தாவீதுக்கு விரோதமாக அரியணைக்கு ஆசைப்பட்டவன் அப்சலோம் யுத்தத்துக்கு போகும்போது, என் மகனை பார்த்துக்கடா வந்து செய்தி சொல்கிறான், உன் பையன் இறந்துட்டான்னு. அப்சலோமே அப்சலோமே, என் மகனே, உனக்கு பதில் நான் செத்துருந்தா நல்லா இருக்குமே. அதுதான் தகப்பனுடைய இருதயம், தனது ஜீவனை பெருசா நினைக்காத இருதயம். அப்படிப்பட்ட தெய்வம் அப்போ அவன் வந்து தண்டனைக்குரியவன், பட்டயத்தை வெட்டவன், அவன் கொலையுண்ண வேண்டியவன். ஐயா, உங்க இறக்கம், உங்க தண்டனையை எனக்கு பார்க்க முடியாதப்பா. உடனே ஒரு அடையாளத்தை போடுறார். உன்னை யாரும் அடிக்க மாட்டான், உன்னை கொல்றவன் மேல 7 பழி சுமரும், போயிட்டு வா. தண்டனைக்கு நான் தகுதியாக இருக்கும் பொழுதும் இருந்த பட்சத்திலும் ஐ ஹாவ் டு டிசர்வ் த பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி சூழ்நிலையில கூட எனக்காக பரிதபிக்க ஒருவர் உண்டு என்றால் அது என் ஆண்டவர். மிக கொடிய வேதனையில் இடு கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். அல்லேலூயா. எனக்கு எப்படின்னா, ஒரு குழந்தைய யாராவது கொடுமைப்படுத்துறத கூட அப்படி வீடியோவில் பார்க்க முடியாது, மனசு பாரமாயிடும். இப்படி அடிக்கிறாங்களே. ஒரு மிருகத்தை வதை செய்கிறத கூட எனக்கு பார்க்க முடியாது, மனசு ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரில் எல்லாம் நீங்கள் உங்களுக்கும் வீடியோலாம் வந்திருக்கும். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பாக பேசிட்டான். அந்த பிள்ளைய என்ன சிலுமிஷம் பண்ணான்னு தெரியலை. போலீஸ் அந்த பிள்ளைய விட்டே அவனை அடிக்க சொல்கிறாங்க. நீ சாத்து. அந்த புள்ள செருப்பை கழட்டி அட்டி 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 அட்டின்னு அடிக்குது. ஒரு நாய்க்குட்டி அடிக்கிறத கூட பார்க்க எனக்கு மனசு வராது. என்னமோ அதை பார்க்கும்போது இன்னும் 2 போடு. அப்போ தான் அவனுக்கு புத்தி, இது எங்கேருந்து வந்துச்சு இந்த பிசாசு புத்தி எனக்கு தெரில. கொஞ்சம் கூட இறக்கம் வரல அந்த பையன் மேலே. நீ எவ்வளோ பண்ணியிருந்தா அந்த குழந்தை ஒன்று அவ்வளோ அடிக்கும். எனக்கு எப்பவுமே பொட்ட பிள்ளைங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் லேடிஸ்க்கு தான் சப்போர்ட்டு. நான் பிறந்ததெல்லாம் லேடிஸோட. இப்போவும் கூட என் கூட எப்பயாவது இவ ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, தம்பிங்கெல்லாம் எனக்கு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சகோதரி என் கூட ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. வீட்டில் வேலைக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஒரு வாள் எனக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும். அது என்னுடைய நேச்சர். அப்போது அவ்வளோ இறக்க குணம் எனக்கு மனசு தாங்க முடியாத மனசு இருந்த பட்சத்திலும், நீ இப்படி பண்ணல, உனக்கு இது தேவைன்ற குணம் எனக்குள்ளே கூட இருந்ததை நான் உணர்ந்தேன். அப்போது தவறு செய்த ஒருவர் தண்டிக்கப்படும் பொழுது நம்ம மனசில் என்ன தோணும்? உனக்கு இது தேவைதான், நீ பண்ணதெல்லாம், நீ ஆடின ஆட்டமெல்லாம் கொஞ்சம் நஞ்சமா, இது எல்லாத்துக்கும் பாடமாக இருக்கட்டும், இது முழு உலகமே பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் கள்ளனாயினும் வில்லனாயினும் பிள்ளை நானும் கல்லவோ நட்டமே தரும் கெட்ட மைந்தனின் கிட்ட ஓடினதில்லையோ. இது ஒரு பழைய பாடல். கள்ளனாயிருந்தாலும் வில்லனாயிருந்தாலும் அப்பான்னு கூப்பிட்ட உடனே அந்த ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் மறந்துட்டு மகனே அப்படின்னு வருகிறவர் என் தகப்பன். அல்லேலூயா. அதுதான் இரக்கம், அதுதான் கிருபை. இந்த கிருபை என்ன தெரியுமா? இட் இஸ் எண்ட்லெஸ். அதுக்கு முடிவே இல்லை, போய்கொண்டே. ஆனால் கிருபையின் காலம் முடிகிற வரைக்கும் தான். அந்த கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு, ஆவியானவர் போயிட்ட பிறகு நம்மளுக்கு அந்த கிருபையின் கரம் நீட்டப்படுமான்னு எனக்கு தெரில. அதனால இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்வோமானால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த தேற்றுகிற கிருபை, உயிர்ப்பிக்கிற கிருபை, நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு ஆசாரியன். இந்த வரிகள் ஆசாரியரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியாத சத்தியத்தை நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் யூ. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இது போல இருக்கும் ஆசரிப்பு கூடாரம்.
அதில் 3 பகுதி உங்களுக்கு தெரியும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்துக்கு நம்ம எல்லாருமே போக முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு கூட போகலாம். ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். பாஸ்டர், அந்த பாஸ்டர்லேயும் சீட்டு போட்டு அவர் மகா பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் உயிரோட திரும்பி வருவார். எங்கேயோ கொஞ்சம் நேற்று நைட்டு வரைக்கும் பரிசுத்தமாக இருந்து காலையில் ஒரு பொய் சொல்லியிருந்தா கூட உள்ளே போனால் என்ன பண்ணுவார்? செத்து போயிடுவார். அவர் இடுப்பில் ஒரு கயிறு கட்டி அதில் ஒரு பெல்லு டாங்கு டாங்கு டாங்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதையை கட்டி தான் உள்ளே அனுப்புவாங்க. இங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, டாங்கா டாங்கா டாங்க கேட்குதா, பாஸ்டர் உயிரோடு இருக்கிறாரு. பெல்லு சத்தம் நின்றுச்சு, அக்கிரமம் பண்ணி உள்ளே போய் செத்து போயிட்டார். கயிறு பிடிச்சி இழு, செத்த எலியை வாழை பிடிச்சி தூக்குற மாதிரி வெளியே எடுக்க வேண்டியதான். ஜீவனை ஜனங்களுக்காக பணயம் வைத்து ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிறவன் ஆசாரியன். அல்லேலூயா. அந்த வேலையை யார் தெரியுமா செஞ்சா? இயேசு கிறிஸ்து. நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் தோன்றினது முதல் இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா வெளிப்படுற வரைக்கும் நேச்சராகவே இந்த மனுஷனுக்கு ஆண்டவரை தேடுகிற தேடல் என்பது கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அன்பை ருசி பார்த்து போதகரை போல நம்மளை ஊக்குவித்து வழி நடத்துகிறவர் இருக்கிறதுனால நம்ம இதுவரைக்கும் நிலை பெற்றிருக்கிறோம். பை ஹிஸ்டரியின் பிரகாரம் மனுக்குலம் தேவனை அதிகமாய் தேடுவது இல்லை. ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் ஆண்டவர் படைச்சி வச்சாரு, தேவன் தான் அவங்கள பார்க்க வர்றார். வந்தால் என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்? ஆண்டவருக்கு ஏற்றவைகளை செய்ய தவறும் பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு தங்களை அவர்கள் விலக்கி கொள்ள வேண்டியதாயிற்று. அப்போ மனுக்குலம் தேவனை தேடுகிற தேடல் என்பது கொஞ்சம் ரேர் தான். அப்புறம் ஏனோ சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அப்பொழுது மனுஷர் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ கீ ஓப்பனிங் ஆண்டவர் தான் பண்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் எல்லாம் பாவம் செஞ்சிருவாங்க, தேவ மகிமையாற்றுருவாங்க, ஆண்டவருக்கு எரிச்சலை ஊட்டுவாங்க, ஆண்டவர் கோவப்படுவார், அழிக்கணும்னு நினைப்பார். அப்புறம் ஒருத்தரை ஏற்படுத்து நியாயாதிபதிகள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோவம் விட்டு போட்டுருவார், மீதியான் கையில் விட்டு போட்டுருவார், எதிராளி கையில் விட்டு போட்டுருவார். அவருடைய கோபம் பற்றி எரியும். அதுக்கப்புறம் அவரே இறக்கப்படுவார். அவரே நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி என் பிள்ளைங்களை என்னோட சேர்த்துரு, தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி என்னோட சேர்த்துரு, ஆசாரியனை ஏற்படுத்தி என் பிள்ளைங்களை கூட்டி சேரு, சீனகாக்ஸ் ஜெபாலயங்கள் அங்கே கூட்டி சேரு, நியாய பிரமாணத்தை வாசி, உபதேசம் பண்ணு, ஊழியக்காரர்களை எழுப்பி 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 இப்படியாக இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் வசனம் இருக்கு. எப்படியாவது இந்த ஜனங்கள் என்னோடு சேர வேண்டும் என்பதில் தேவன் தான் அக்கறை காண்பித்தார். நியாயாதிபதி தீர்க்கதரிசி எல்லாரையும் ஏற்படுத்தி டோட்டல் ஃபெடப். ஒரே ஒரு புள்ள வச்சிருக்கிறார். தமது சொந்த குமாரனை ஜீவ பலியா நான் ஒப்பு கொடுப்பேன் அனுப்புறார். அந்த பிரதான ஆசாரியன், ஆசாரியர்களுக்கெல்லாம் ஆசாரியன், ஜீவனை தியாக பலியா ஒப்பு கொடுத்து நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம யாரு? புத்திரரும் சுதந்திரரும். இனி யாரும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. சொல்லலாம், ஆட்ட முடியாது. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்ன சூழ்நிலை. சொல்லுங்க, ஆட்ட முடியாது, அசைக்க சொல்லுங்கப்பா. வியாதி, பலவீனம், எதிரான மனுஷர்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், ஏதும் சுனாமியே வந்தா கூட அசைக்க முடியாது. அவருக்குள்ள நான் ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறேன். பாடுவோமா? எனக்காக பரிதபிக்கிற ஆசாரியன், ஏற்ற வேளையில உதவி செய்கிறவர்,
இரக்கம் இரக்கம் தயவு அளவிட முடியாதையா இரக்கம் தயவு ஒரேதோ ஷேரகலதோ நமோ தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத தேற்றிடும் கிருபை ஓ ராஜா கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்களை அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே கிழக்கு மேற்கு உள்ள தூரம் பூலோக பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்ததே எல்லாம் சொல்லாமா பூலோகம் ஓ ராஜா கிருபை உயர்ந்ததே பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்ததே பாட பாட ஆண்டவருடைய கிருபையின் கரம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீட்டப்பட வேண்டும் நம்பிக்கையோடு உயர்ந்ததே தேற்றிடும் கிருபை என்னை உயிர்ப்பிக்கிற கிருபை இலகாத மாறாத கிருபை தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை இன்னும் ஒரு விசை தேற்றிடும் கிருபை Yes Lord Jesus மாறா தேற்றிடும் கிருபை தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கிறவர் எலும்பு பள்ளத்தாக்குல உலர்ந்த எலும்புகளை உயிரிழைய செய்த ஆவியானவர் ஒழுங்கின்மைகளையும் பெருமைகளையும் மாற்றின ஆவியானவர் என் வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் இருளும் அந்தகாரமும் சூழ்ந்திருக்குமோ அங்கெல்லாம் ஒரு கரம் நீட்டப்படுவதாக ராஜா 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 தேற்றிடும் கிருபை உடைக்கப்பட்ட இருதயங்கள் உம்மோடு ஒப்புரமாக ரேதோ ஷேபரவதுனமோ தேற்றிடும் கிருபை I believe நான் நம்புறப்பா இருதயங்கள் எல்லாம் ஒப்புரவாக்கப்படட்டும் பின்மாற்றங்கள் எல்லாம் உமக்கு நேராக ரேதோ ஷேபரவலமோ ஜெபிக்கிற இந்த நேரத்துல பாடுகிற இந்த நேரத்துல உங்க கிருபை ஊற்றப்படட்டும் ஐயா உங்க வல்லமை ஊற்றப்படட்டும் ஐயா இன்னும் ஒரே ஒரு விசை தேற்றிடும் கிருபை ரேதோ ஷேபரவலமோ ஓரேகதுனமா ஷரனபோ கிருபை நன்றி 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 அந்த கிருபையை நம்பி 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 வாழுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லேலூயா இந்த நாளிலும் கூட உங்களோடு ஒரு என ஒரு கொஞ்ச காரியங்களை நான் ரொம்ப லகுவான புரிந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு தெரியாததுன்னு நான் சொல்லவே முடியாது தேறின வேதபாரகன் பாஸ்டர் அதனால உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம பார்த்தா ஊருக்கே வைத்தியம் சொல்லுவோம் ஆனால் நம்ம புள்ள சிக்காயிட்டா நம்ம மறந்து போயிடுவோம் அடுத்தவங்க நீங்கள் சொல்லி தான் நான் இந்த இல்லை அப்படின்னு அதனால் சில நேரத்தில் நம்ம மறந்துடுவோம் அதனால் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி சில காரியங்களை சொல்லும்படி என் இருதயத்தில் ஏவப்பட்ட காரியங்களை உங்களுக்கு நான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் சொன்னேன் பிச்சைக்கார மாதிரி வசனம் கேட்கணும்னு உங்களாம் அப்படி இல்லை நீங்களாம் என்னை மனமாற ஏற்றுக்கொண்டீர்கள் எனக்கு தெரியும் எனக்கு என்னமோ எங்கள் அப்பா சர்ச்சில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு அப்படி புது சர்ச்சுக்கு போன மாதிரிலாம் இல்லை
அதனால நான் என்ன பேசினாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எங்கள் சர்ச்சில் இந்த அம்மாச்சிங்கெல்லாம் அது என்னமோ நான் பாட்டு பாடினா அவங்களுக்கு தாளாட்டுற மாதிரி இருக்குமோ நம்ம தெரில, அப்படி தூங்குவாங்க. தூங்கும்போது ஃபோட்டோ எடுத்து யாராவது பார்த்துருக்குறீங்களா? நம்ம மரணம் அடைஞ்ச பிறகு எப்படி இருப்போம்னு பார்க்க ஆசையாக இருந்தால் தூங்கும்போது ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். போயிடுச்சா அப்படின்ற அளவுக்கு அப்படி தூங்குவாங்க. எனக்கு அப்போது கோபமெல்லாம் வராது, பயங்கரமாக சிரிப்பு வரும் அடக்க முடியாமல். அடுத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, தூங்குறதே தூங்குற கொஞ்சம் முக்காடை போட்டு குனிஞ்சிட்டு தூங்க வேண்டாமா, வல்ல ஆடு போட்டுட்டு வாயை பொழந்துட்டு சொர்க்கமா. எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும், எழுப்ப மனசு வராது. எங்கேயாச்சும் நிம்மதியாக தூங்கட்டும். எங்கள் வீட்டுக்காரர் பாஸ்டரு, எங்கள் மாமனார் பாஸ்டருடைய அப்பா சர்ச்சுக்கு போனீங்களா? மக்களை போனேன் மக்களை, அவங்க தமிழ் அப்படி தான் இருக்கும், மக்களை போனேன் மக்களை. அப்பா செய்தியெல்லாம் கேட்டிங்களா? ஓவோ பாஸ்டர் சூப்பராக பிரசங்கம் பண்ணார். என்னப்பா பண்ணார்? அது ஒன்றும் மனசில் அவ்வளோ மக்களை நான் நல்லா தூங்கினேன். என்னப்பா அதையே சர்ச்சில் போய் உட்காந்தா நிம்மதியாக தூக்கம் வரும் மக்களை. அதனால பாட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே ஃபேன் பக்கம் செவுறு பக்கம் சேரை நகர்த்தி போட்டுருவேன். ஆரம்பித்ததுலேருந்து முடியும் வர 1.5 மணிக்கூர் நிம்மதியாக உறங்கணும். கேட்டியான்னு பாஸ்டர்கிட்டே. அவ்வளோலாம் பண்ணக்கூடாது, அது ஒன்றும் இல்லை மக்களை, ஆண்டவர் சன்னிதானத்தில் தூங்குறது நல்லதுன்னு. அப்படி யாரும் நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாராம். ஒரு பாட்டி நல்லா தூங்கிட்டாங்களாம். ஆண்டவர் பிரசங்கத்துக்கே ஐத்திக்கு தூங்கினாரா இல்லையா? பவுல் பிரசங்கத்துக்கே ஐத்திக்கு தூங்கினாரு. அப்போ நம்ம பிரசங்கத்துக்கு தூங்குறது நம்ம என்ன சொல்ல முடியும்? தூங்கிட்டு போ, சரி பரவாயில்ல, எப்படியாவது வார்த்தை உனக்குள்ளே போய் கிரியை செய்யணும் விட்டுற வேண்டியதான். பாட்டி தூங்கிட்டாங்க. தூங்கின உடனே பாஸ்டர் அதை கவனிக்கலை. பரலோகம் போகிறவங்களாம் எந்திரிங்கன்னாரு. எல்லாரும் ஏச்சு நின்னாங்க. பாட்டி தூங்கிட்டாங்க. பாட்டி எந்திரிக்கலை. சரி உட்காருங்க. நரகத்துக்கு போகிறவங்களாம் எந்திரிங்க. என்னமோ சடசடன்னு சத்தம் கேதுன்னு பாட்டி எந்திரிச்சு நின்றுட்டாங்க. நல்ல பாட்டியாச்சே, ஜெபிக்கிற பாட்டியாச்சே, இது என்ன இப்படி போய் நிற்கிறாங்கன்ட்டு, அம்மா சொல்லுங்க பாஸ்டர் ஐயா, எங்கே போகிறதுக்கு நிற்கிறீங்க? நீங்களும் நானும் மட்டும்தான் நிற்கிறோம், எங்கே போனாலும் ஒன்றா போவோம். அப்போ நம்ம தூங்கினோம்னா என்ன பண்ணுவோம்னா, பாஸ்டரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவோம், மனப்பக்குவம் வந்துடும். உங்களை யாரையும் நான் தூங்க விட மாட்டேன். ஏதாவது இப்படி சொல்லுவேன், பக்கத்தில் சொல்லுங்கன்னு தூங்குறவனையும் எழுப்பி சொல்லிடுவேன். அதுக்கு மிஞ்சி நீங்கள் தூங்கினா தூங்குங்க, தூங்கிட்டு போங்க. நீங்கள் யாரும் தூங்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறதற்கு வாஞ்சி உள்ளவர்களா, தாகம் உள்ளவர்களா இருப்போமானால் தாகம் உள்ளவன் மேலே தண்ணீர் ஊற்றப்படும். ஒரு சின்ன சாட்சி உங்களுக்கு சொல்லி நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன். நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும் என்னை அப்பா கொண்டு போய் சேர்க்குறார். அப்பாவுக்கு எது பெரிய காலேஜெல்லாம் பார்த்து சேர்க்கணுன்னெல்லாம், அப்பா ரொம்ப பேதையான மனுஷர். கல்லூரி பேர் சொல்ல மாட்டேன், நீங்கள் கோச்சிக்குவீங்கல்ல. அங்கே கொண்டு என்னை சேர்த்துட்டா நான் எங்கள் அப்பா கூட இருக்கும்பொழுது நம்ம பாஸ்டரையா மாதிரி எங்கள் ஜிம்மி மாமா கூட நல்லா வசனம் பேசுவாங்க. ஜிம்மி மாமா அண்ணெல்லாம் அவங்கெல்லாம் ஜேம்ஸ் எட்வர்ட் அண்ணன், அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க வசனம் ஆழங்கள் அதெல்லாம் ரொம்ப நான் கேட்டு எனக்கு விருப்பப்பட்டு போனேன். எனக்கு ரொம்ப ஆசை, நிறையா புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தா அந்த காலேஜில் என்ன நான் போன நேரமோ தெரில, சீனியர்ஸ் எல்லாரையும் டீச்சர் ஆக்கிட்டாங்க. இந்த சீனியர்ஸ் எப்படின்னா, அவங்க அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு பைபிள் காலேஜ் அந்த பைபிள் காலேஜில் படித்தது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம தான் சண்டே ஸ்கூல்லேருந்து எல்லா கதையும் நமக்கு அத்துப்படியாச்சே. எனக்கு ரொம்ப ஏமாற்றம், டீச்சிங் நல்லால. அதுக்கு முன்னாடி நான் ஒரு காலேஜில் படித்தது ரொம்ப ஸ்டாண்டர்டான காலேஜ், அதோட டீச்சிங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த சிலபஸ் சப்ஜெக்ட் எதுவுமே எனக்கு பிடிக்கல. ரொம்ப மட்டமாக ரொம்ப சிம்பிளானதில் கொண்டாந்து நம்மளை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்பொழுது, அப்பா எனக்கு இங்கே பிடிக்கலப்பா, இந்த தான் வரேன், அடுத்த வாரம் வரேன் வெய் அப்படின்ட்டார். அடுத்த வாரம் வந்தார். ஏன் பிடிக்கல? ரொம்ப பேசிக்காக இருக்குப்பா டீச்சிங்கு, சண்டே ஸ்கூல் லெவலுக்கு இருக்குது. எங்கள் அப்பா சொன்னார், தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவனை எச்சரிக்கிறதுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் கழுதையை தான் வைப்பார். பீலையாம் தீர்க்கதரிசிகளை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, ராஜா யுத்தத்துக்கு போகிறதுக்கு கூட தீர்க்கதரிசி கிட்ட தான் வருவான். இந்த தீர்க்கதரிசிக்கு என்னன்னா, எதிராளி
என்ன ஸ்கெட்ச் போடுறான்ல, இந்த பக்கம் வழியாக இப்படி போனோம், அவங்க ரகசிய அறையில் என்ன பிளான் பண்ணுறாங்களோ ஞான திருஷ்டினால தீர்க்கதரிசி அதை சொல்லிடுவார். உன் எதிராளி இந்த பக்கம் வர்றதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான், ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்கான்னு நான் சொல்லிடுவார். அப்புறம் நான் எப்போ யுத்தத்துக்கு போனோம், இந்த டைம் இந்த மாதிரி. ஆண்டவர் யுத்த சன்னத்தர் இல்லை, யுத்தத்தினுடைய சகல யுக்திகளும் தெரிஞ்ச ஆண்டவர். அவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டு தீர்க்கதரிசி மூலியமாக கொடுப்பாரு. தீர்க்கதரிசின்றவன் ஆண்டவருடைய வாய், ஆமாவா? அப்போ ராஜாக்களுக்கே ஆலோசனை சொல்றவன் தான் தீர்க்கதரிசி. ஆனா இந்த தீர்க்கதரிசியை எச்சரிக்கிறதுக்கு எங்கேயாவது கழுதை நம்ம கதையில பேசியிருக்கா? நம்ம கதையில காக்காலாம் பாட்டு பாடும். நிஜத்துல காக்கா பாட்டு பாடுமா? பாட்டி வடை சுட்ட கடையில் காக்கா பாட்டு பாடிச்சா? நரி பேசிச்சா? இன்னும் வினோதமா பாக்குறீங்க. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம், காக்கா வடையை தூக்கிட்டு போயிடுச்சா. நரி இப்ப மட்டும் சிரிக்கிறீங்களே, அப்ப மட்டும் சிரிக்கவே இல்லை. அப்போ நம்ம கதைங்கள்ல தான் அப்படி கேட்டிருக்கோம். ஆனா நிஜத்துல, ஆனா வேதத்துல அந்த நிமிஷம் அந்த கழுதையின் வாய் திறக்கப்பட்டு அது ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்லும். இதுக்கு முன்ன நீ என்னை வாங்கின நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காச்சும் நான் அப்படி பண்ணியிருக்கேனா? ரொம்ப அழகான வார்த்தை. அப்போ அந்த தீர்க்கதரிசியை எச்சரிக்கிறதுக்கு ஆண்டவர் கழுதைய பயன்படுத்துறாரு. அதனால நீ யாரையும் அற்பமா நினைக்காத, உனக்கு ரொம்ப தெரியும் நல்லா நினைக்காத, எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவரேன்னு போய் நீ நில்லு, ஆண்டவர் உன் கூட பேசுவார் அப்படின்னு சொன்னார். அப்போ ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனாலும் அப்பா கண்டிப்பாக நம்மளை வேற காலேஜ் மாற்ற மாட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சிலதெல்லாம் எங்கள் அப்பா ரொம்ப பிடிவாதம், எவ்வளோ அன்பானவரோ சில விஷயத்துலலாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. சரி, நமக்கு இதுதான் ஆண்டவர் கொடுத்தாரு, இதில் நம்ம முடிஞ்சதை கற்றுக்கொண்டு போனோன்ட்டு டெய்லி காலையில் நான் மனுஷனை பார்க்கல ஆண்டவரே, அவங்க ஞானத்தை பார்க்கல, அவங்க பேக்ரவுண்டை பார்க்கல, நீங்கள் என் கூட பேசுங்க, நீங்கள் என் கூட பேசுங்க. இந்த பலிபீடத்துலேருந்து சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் பேசாத ஒரு கிளாஸ் கூட எனக்கு இல்லை. டைரியில் பர்சனலாக எனக்குன்னு ஒரு வார்த்தை வரும், அது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டுறாததாக இருக்கும். அதை நான் பலிபீடமாக தான் பார்த்தேன், அந்த காலேஜை நான் ஆலயமாக தான் பார்த்தேன். காட் ஸ்போக் டு மீன்னு ஹைலைட்டரில் நான் எழுதினதை ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன் ஒவ்வொரு நாளும். அப்போது ஆண்டவர் பேசணும்னு ஆசைப்பட்டார்னா கட்டாயம், நம்ம ஆசைப்பட்டோம்னா கட்டாயம் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானம் என்னன்னு நான் பார்க்க போறேன், அவரை நான் விடுகதைகளினால அவரை நான் சோதிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் போனாங்க. அவங்க அவங்க கேட்டதுக்கெல்லாம் ராஜா பதில் செஞ்சாரு. அவங்க அவருக்கு காணிக்க கொடுத்தாங்க, அவங்க விருப்பப்படாதது எல்லாத்தையும் ராஜா அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான் என்று பார்க்கிறோம். இதை மனசுல வச்சுக்கோங்க. கூட்டம், நேற்றைக்கு சொன்ன கூட்டம் நெருக்கி கொண்டு போகிறது. அவரை விட்டா அவரை தூக்கினே போயிடுவாங்க. அவ்வளோ கிட்ட 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 எல்லாரும் போகும்போது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒரு லேடி தன்னுடைய மகிமை அவருக்குள்ள வெளிப்பட்டதை ஆண்டவர் உணர்ந்தார். அவளும் தன்னுடைய சரீரத்தை சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஏன்? இங்கிருந்து போகும்போதே நான் எப்படியாவது அவரை தொடுவேன். சேபாவின் ராஜஸ்திரீ நான் எப்படியாவது ராஜாவை பார்த்து என்ன சங்கதின்னு கேட்பேன், கேள்விகளினால விடுகதைகளினால நான் சோதிப்பேன். ஸோ வி நீட் அ ப்ரிப்பரேஷன். எப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, என் கூட பேசுங்க ஆண்டவரே, என் கூட இடைப்படுங்க ஆண்டவரே. எல்லாரும் மாதிரியும் ஆலயத்துக்கு, மற்ற ஜனங்களை சொல்கிறேன், இந்த சபையில் உள்ளவங்களை சொல்ல, எல்லா கிறிஸ்தவங்களும் போகிறாங்க, கை தட்டுறாங்க, காணிக்க போடுறாங்க, வந்துடுறாங்க, அப்படி நான் இருக்கக்கூடாதுப்பா. தனிப்பட்ட முறையில் என் கூட நீங்கள் பேசணும், நீங்கள் என்ன தொடணும், உங்கள் வல்லமையை நான் பார்க்கணும். இப்படியே போயிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த படிக்க எடுத்துகிட்டு போனோன்னு ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இது வரைக்கும் பண்ணி இருப்பீங்க, நான் மறுபடியும் நினைவுபடுத்துறேன். அப்படி வீட்டில் பண்ண மறந்துட்டா இந்த ஆலயத்தில் நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன ஜெபம், அப்படி ஆசைப்பட்டாதான் தொட முடியும். ஆசைப்படாமல் எத்தனையோ பேர் தொட்டுட்டு போனாங்க, அவங்களுக்குள்ள வல்லமை பாயலையே. ஆசைப்பட்டவங்க மேலே தான் பாயும். தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீர், வறண்ட நிலத்துல தான் ஆறுகள். யாரு கரங்களை தட்டலாம், தவறே இல்லை, தோணும் போது தட்டணும், அதுதான் கரெக்ட். அப்போ ஆசை,
எனக்கு ஏதாவது நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் இடத்துலேருந்து, இன்னைக்குரிய ஒரு மன்னா எனக்கு பிற்கப்படணும்னு நம்ம ஒவ்வொரு இட்ஸ் அ டெய்லி ப்ரேயர். டெய்லி சர்ச்சுக்கு வரும்போது நேற்று சாப்பிட்ட சாப்பாடு இன்றைக்கி நமக்கு போதாதே, 3 நேரம் சாப்பிட்றோம்ல, அன்னைக்கு சர்வைவ் ஆகணும்ல. அதனால் டெய்லி ஜெபிச்சு என்னோட பேசுங்க ஆண்டவரே. கிவ் சம் மைனர் ஆண்டவர்கிட்ட பார்த்துட்டு என் கூட பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க ஆண்டவரே. இன்னும் மேலே அப்பாவோட பாடல் ஒன்று உங்களுக்கு தெரியும், அண்ணன் அழகா பாடுவாங்க. பேசுங்க, லோவா இருக்கேம்மா, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, என்னோடு பேசினால் உம்மை நான் பாடுவேன், என்னோடு பேசினால் உம் பின்னே ஓடுவேன், என்னோடு பேசினால் உம்மை நான் பாடுவேன், என்னோடு பேசினால் உம் பின்னே ஓடுவேன், உம்மை பாடுவேன், உம்மை தேடுவேன், பின்னே ஓடுவேன். அடிமை நானே, இந்த உடலும் இந்த உயிரும் உம் கரத்தில் படைத்தேன். பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, பேசுங்கப்பா என்னோடு, என்னோடு பேசினால் உலகத்தை மறக்கிறேன், என்னோடு பேசினால் உம்முகம் பார்க்கிறேன், என்னோடு பேசினால் உலகத்தை மறக்கிறேன், என்னோடு உம் திருமுகம் பார்க்கிறேன், உம்மை பாடுவேன், உம்மை தேடுவேன், பின்னே ஓடுவேன். அடிமை நானே, இந்த உடலும் இந்த உயிரும் உம் கரத்தில் படைத்தேன், இந்த உடலும் இந்த உயிரும் உம் கரத்தில் ஒப்படைத்தேன். பேசுவேன் நான் உம்மோடு, பேசுவேன் நான் உம்மோடு, பேசுவேன் நான் உம்மோடு, பேசுவேன் நான் உம்மோடு. அல்லேலூயா. டெய்லி நமக்கு எப்படின்னா ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் என் கூட பேசணும், ஆண்டவர் பேசுறது இருக்கட்டும், நம்மளும் பேசுவோம். ஊழியக்காரன் மூலியமாக பேசணும், கனவின் வழியாக பேசுவார், பிரசங்கத்தின் வழியாக பேசுவார். ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். நாம தான் எந்த அளவு ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறோம். காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டா அப்பா ஆண்டவர்கிட்ட பேசிட்டோன்னு ஒரு திருப்தி. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா சண்டே லிமிட் பண்ண வேண்டாம், ஆண்டவரோட பேசுகிறத லிமிட் பண்ணவே வேண்டாம். அதுக்கு ஸ்பெசிஃபிக் டைம் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். மற்றபடி உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், நடக்கும் போதும் துதிப்பேன், நான் படுக்கும் போதும் துதிப்பேன். துதிச்சு கொண்டே, துதிக்கிறதுனா அதே தான். உங்களை மாதிரி யார் ஆண்டவரே, உங்களை போல யார் ஆண்டவரே? நீங்கள் நினச்சா இது சாதாரண ஆண்டவரே, இப்படி கூட நீங்கள் செய்ய முடியுமா ஆண்டவரே? அவருடைய செயல்களை பார்த்து நான் பிரமிக்கிறேன்றாரு. அப்படின்னா இந்த கிராமத்துலலாம் நான் ரொம்ப இருந்திருக்கிறேன். அந்த கிராமத்து பாட்டிங்களுக்கு போய் நாங்கள் சிட்டி லைஃப்பை சொன்னோம்னா அத்தத்தா பொக்கவாயை வச்சுட்டு அத்தத்தா பாட்டி ஃப்ளைட் அப்படியே வானத்தில் பறக்குமாக்கும், அப்பத்தா அத்தத்தா அந்த மாதிரி. அதுதான் வியக்கிறது ஆண்டவருடைய செயல்கள். இப்போ நம்ம கொஞ்சம் வியக்கலாமா? நீங்கள் அத்தத்தா சொல்ல வேணாம், சிரிப்பு வந்துடும். ஆஹா சொல்லலாமா? அவர் வானங்களை ஜானளவாய் பிரமாணிக்கிறாராம், இப்படி கையில் ஜானா அளக்கிறாராம். ஆஹா சொல்லுங்க, நீங்கள் சொல்ல நான் விட மாட்டேன். ஆஹா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். பூமியின் இந்த மண்ணை அப்படியே மரக்காலில் அரிசி மாதிரி அளக்கிறாராம். ஆஹா மலைகளை தராசுல வச்சு அப்படி நிறுத்து பார்க்கிறாராம். ஆஹா இந்த மனுஷரெல்லாம் அந்த தராசுல படிகிற தூசிக்கு ஒப்பிடுறாராம். ஆஹா எத்தனை பெரிய தெய்வம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவருடைய செயல்களை பார்த்து வியந்து 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 நம்ம அவரை துதிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். அவருக்கு தெரியாததா? இப்படி இருக்கா ஆண்டவரே, இப்படி இந்த கடலை பார்த்து நான் அப்படிதான் கொஞ்சம் ஆத்தத்தான்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கு கடலை பார்த்து ரொம்ப. அப்புறம் சொன்னாங்க, நாங்கள் போட்டுக்கு போனால் கடல்லையே தூங்கி கடல்லையே, உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். கும்மு இருட்டு, சுற்றி தண்ணி, எப்படி திசை தெரியும்? ராத்திரி அதுக்குள்ளே படுத்து எப்படி தூங்க முடியும்? கவுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? தத்தா நான் அப்படிதான் வியந்தேன். நாங்கள் நினச்ச டெய்லி மீன் அத்தத்தா எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தானே கிடைக்கும். அப்போது ஆண்டவர் நம்ம அப்படி வியக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பைபிளை படிக்கும் பொழுது இப்படி செய்வீங்களா ஆண்டவரே? தாவீது ரொம்ப அழகாக வர்ணிப்பார். இன்னும் சொல்லுவார், நீங்கள் நடக்கும் பொழுது அப்படி எரிபந்தமான காய்ச்சல் அப்படி புறப்படும். நீங்கள் உங்கள் சத்தத்தை அப்படியே குரல சிங்கம் மாறி முழங்குனீங்கன்னா அந்த வனாந்திரமெல்லாம் சும்மா அதிரும்ல, அப்படி சொல்லுவார். அப்புறம் அந்த சத்தத்துக்கு பயந்து மானெல்லாம் அப்படியே டபக்குன்னு குட்டி போட்டுரும். உங்கள் சத்தம் அவ்வளவு அப்படியே கேதுர மரமெல்லாம் சும்மா மரன்னு முறியும். உங்கள் சத்தம் அப்படி சொல்லுவார். உங்கள் கை எப்படி தெரியுமா? அப்படியே மலைகளெல்லாம் சூழ்ந்து அது நடுவில் புகை, அப்படியே ஒன்று வானலாக புகை, அதில் அப்படியே கிரேன் மாதிரி உங்கள் கை டைன்னு நீட்டி அதுக்குள்ளே இருந்து என்ன அப்படி தூக்கி விடும். வா, இப்படியெல்லாம் இதெல்லாம் பைபிளை பார்த்து காப்பி அடித்தேன், நானெல்லாம் சொல்லலை. வேதத்தில் பரிசுத்தவான்கள் ஆண்டவர் அப்படி நினச்சி வர்ணிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம அப்படி வர்ணிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. இப்படியே உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல. என்னைக்காச்சு ஊட்டிக்கு போனீங்கன்னா, இவ்வளோ பெரிய மலையை நீங்கள் படைச்சிங்களா? அத்தத்தா ஆண்டவரே, உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவருடைய இருதயம் பூரித்து மகிழும். அழகான இயற்கையை பார்க்கும் பொழுது இதை படைச்சது நீங்களா? என்ன ஞானம்! ஆண்டவருக்கு ஒரு துதி சொல்லிட்டு தான் அங்கேருந்து வரணும். நான் ஊட்டிக்கு எல்லாம் போனால், ரொம்ப மலைக்கு போன உடனே உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறனோ, ஃப்ளைட்டில் மேலே பறக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுக்கு ஒரு 30,000 அடி உங்களுக்கு கிட்ட வந்துட்டேன் நான், எனக்கு அப்படி தோணும். ஆண்டவர் சொல்லுவார், உன் பக்கத்துலேயே தான் நான் இருக்கிறேன். அது அப்படி பறந்து போகும்பொழுது நான் நினைப்பேன், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இதே மாதிரி தான் சீன். இங்கே இருக்கும் பொழுது அந்த பில்டிங்கை இப்படி பார்ப்போம், அம்மாடி எத்தனை டவர், கழுத்தே வலிக்கும். ஆனால் அங்கே மேலே போயிட்டா அந்த பில்டிங்கெல்லாம் இவ்வளோ தீப்பெட்டியை விட சின்னதாகிடும். அப்போது நான் நினைப்பேன், இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை இப்படி நிமிந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட நினைக்கிறோம். ஆண்டவரோடு கூட உன்னதத்துக்கு போகும்போது அதெல்லாம் கால் தூசி. அதுதான் ஆண்டவரோடு நடக்கிற வாழ்க்கை, உன்னதங்களை நடக்கிற வாழ்க்கை, அதுதான். அல்லேலூயா. இப்போது ரொம்ப சீக்கிரமாக நம்ம நான் உங்களுக்கு ஒரு பெண்களை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில காரியம், எப்படிங்க அநேக தாய்மார்களை நான் பார்க்குறேன். ஒரு பெண் எப்படி இருந்தால் ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்ல போகிறேன். நீங்கள் அறிந்த வசனங்கள் தான். நான் ரொம்ப வசனத்தை படித்து வேத பாரகன் மாதிரி அப்படியெல்லாம் பேச எனக்கு தெரியாது. அப்படி பேச ஆசை தான், எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. ஆனால் என் மனசுக்குள்ளே ஆண்டவர் சொன்னவா. ஆனால் கட்டாயம் வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுவேன், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கூட சொல்லுவேன். ஏதோ 1-2 வசனங்களை படிக்கலாம். மொத்தமாக படித்து அப்படி வியாகியானிக்கெல்லாம் போகிறதில்ல, நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவர் பெண்களை குறித்து ஆண்டவருடைய, நான் சாத்தானின் முதல் எதிரி பெண் அப்படின்னு ஒரு செய்தி ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் கொஞ்சம் ரீசர்ச் எல்லாம் நாங்கள் பண்ணோம். அது எல்லா விளக்கத்தையும் சொன்னால் இன்றைக்கி நேரம் பத்தாது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு அநேகருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சிலவற்றை மாத்திரம் உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து படிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். முதல் அதிகாரம் 27வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27வது வசனம். சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், சாயலாகவே சிருஷ்டித்தார். எப்படியா? மனுஷன்னாலே ஆண் பெண் ரெண்டுமே இன்க்ளூடட். நான் மறுபடியும் சொல்றேன், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். The creation
ஒரு மனுஷனை படைக்கிற அந்த கிரியேஷனில் த வேர்டு மனுஷன் என்ற அந்த வேர்டு ஆண் பெண் ரெண்டுமே இன்க்ளூடட், நோ டிஃப்ரென்ஸ். இது ஆண்டவருடைய படைப்பு. படைக்கும் பொழுது ஈக்குவலாக பாரபட்சம் இல்லாமல் படைக்கப்பட்டாயிற்று. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் நான் நிற்கிறதே அது ஒரு பெரிய கிருபை. ஏன்னா நீங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பெந்தேகோஸ்தே சபைகள்லேயும் சரி மற்ற சபைகள்லேயும் சரி ஒரு பெண் இப்படி மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ண, ஆமாம், பரிசுத்தவான்கள் அதை அனுமதிக்க மாட்டாங்க. அது ரைட்டாக தப்பான்னு அவங்கள தான் கேட்கணும், எனக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பெண்களுக்கு தெரியாதா, அவ்வளோ பேச மாட்டாங்களா, அது பெரிய சப்ஜெக்டு. அது எல்லாம் வேதம் தன்னுடைய நடுநிலையிலிருந்து மாறவே இல்லை, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. ஆனால் நமது புரிந்து கொள்ளுதல் காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. அது மாறுகிறது என்பது சர்வ நிச்சயம். அப்போது படைப்பில் ஒரு துளி கூட பாரபட்சம் இல்லாமல் மனுஷன் என்ற வார்த்தை ஆணையும் பெண்ணையும் சேர்த்து குறிக்கிற ஒரே வார்த்தை அக்கார்டிங் டு த பைபிள். மனுஷன் என்ற வார்த்தைக்குள்ள ரெண்டையும் சேர்த்து ரொம்ப அழகா ஆண்டவர் படைத்தார். ஆனால் இந்த காலகட்டத்தை விட்டுட்டு கொஞ்சம் பேக் டு த ஹிஸ்டரி போனோம்னா, பெண்ணடிமை இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெண்ணடிமை வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாம், பெண்ணடிமை. பெண்ணை அடிமையாக தான் ட்ரீட் பண்ணணும். உலகம் ஆரம்பித்த நாள் முதல் ஏவாள்லேருந்து இன்னைக்கு இருக்கிற உங்கள் பேரை சொல்லிக்கோங்க பியூலா வரைக்கும் பிள்ளையை பெற்றெடுக்க பாக்கியத்தை மிருகத்துக்கும் சரி பறவைக்கும் சரி ஊர்வன பரப்பன எல்லாவற்றுக்கும் இந்த ஃபீமேல் ஜெண்டருக்கு தான் ஆண்டவர் பிள்ளை பேருன்ற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். இது மிருகத்துக்கோ மனுஷன் எந்த மேல் ஜெண்டர்ஸுக்குமே இது கிடையாது. அப்போ women has some extra power where man doesn't have. மனுஷ ஆணுக்கு இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா பவரை ஆண்டவர் யாருக்கு தான் கொடுத்துருக்கிறார்? கட்டாயமாக பெண்ணுக்கு தான். ஆண் இல்லாமல் பெண்ணு பெருக்க பிள்ளை பெண் பிள்ளையை பிறக்க முடியுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இன்னைக்கு அறிவியல் அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கு. ஆணுடைய எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாமல் ஒரு 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 பெண்ணோ ஒரு மிருகமோ அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அறிவியல் நிரூபிச்சிருக்கு. நம்ம அறிவியலை பார்க்க போகிறதில்ல, அறிவியலை பார்த்தாலும் பைபிள்ன்ற கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் பார்ப்போம் நம்ம. அதனால் அந்த அந்த காரியத்திற்கு நம்ம போக வேண்டாம். அப்போது அது சம்திங் எக்ஸ்ட்ரான்றதுக்காக சொல்கிறேன். பெண்ணுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு உறுப்பை சரீரத்துக்குள்ள ஆண்டவர் வைத்து படைத்து வைத்திருக்கும் பொழுது ஏன் பெண் குலம் அடிமைப்பட்டது? ஏன் பெண் குலம் தரம் தாழ்ந்தது? உங்களுக்கு தெரியுமா? காந்தியடிகள் இருந்தார்ல, நல்ல மனுஷர் தானே, கண்டிப்பாக அவருடைய வாலிப காலத்தில் நான் வெக்கப்படாமல், நீங்கள் எல்லாம் லேடிஸாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன், என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் சங்கோஜப்பட வேண்டாம். காந்தியடிகள் திருமணமான அந்த காலகட்டம் வரைக்கும் ஆணுக்கு கக்கா பொம்பளை தான் கழுவி விடணும், தெரியுமா? குட்டி குழந்தைங்க எப்படி பேம்பஸ்லேயே பண்ணிடுவாங்க, நம்ம தண்ணி ஊற்றி கழுவுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் எனக்கு இயற்கை உபாதைன்னு சொன்னால் ஒரு சட்டியை கொண்டாந்து வைக்கணும். அவர் பண்ணதும் இல்லை அசிஸ்டண்ட்டெல்லாம் இருப்பாங்க, தண்ணி ஊற்றி மனைவி தான் கழுவணும். இது வரலாற்றில் மறைக்கப்பட்ட கருப்பு பக்கம். காந்தியடிகளுடைய மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சு வாந்தி எடுத்து வயசான பிறகு அவர் அதுக்காக கவலைப்பட்டதாக ஒரு சரித்திரம். பெரியார் ஈவேரா பெண்களுக்காக போராடினதுக்கெல்லாம் இது ஒரு காரணம். ரொம்ப அருவருப்பாக இருக்குல்ல, பெண்ணை ஏன் அப்படி அடிமைப்படுத்தினாங்க? நம்ம படிச்சிருக்கோம்ல, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவள் அடுப்புங்கரையில் உட்காந்து சமைக்கணும், பிள்ளைய பெற்று போடணும், இது மட்டும்தான் பெண், அவளுக்கு படிப்பு கூடாது சொன்னாங்களா நம்ம சமுதாயம்? பெண்ணுக்கு பெண் பொம்பளை பிள்ளை படிக்கக்கூடாது, அவள் பள்ளிக்கு போயிட்டா நம்மளை விட ஏறி மேய்ச்சிட்டா என்ன பண்ணுறது? பொம்பளை சிரிச்சா புயலை விரிச்சா என்னென்னமோ கதை, கட்டு கதை. பொம்பளை ஆள்ற வீடு உருப்படாது, நாட்டையே ஒரு அம்மா ஆண்டுட்டு போயிருச்சு. நாடு உருப்படாமையா இருக்கு, நல்லா தான் இருக்கு, அது 2ஆம் பட்ச கருத்து. அப்போது ஹிஸ்ட்ரியில் ஏன் அப்படி ஒரு அடிமைப்படுத்தப்பட்டாங்க பெண்கள்? வேதத்தில் ஒரு அழகான வசனம் சங்கீதத்தில் இருக்கு, படிக்க நேரம் இல்லை. அடுப்பினடியில் கிடந்தவர்கள் ஆகிய உங்களை
பொன் சிறகுகள் உள்ள. ஆமா, ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? அந்த வசனம் எஸ்பெஷலாக நான் இந்தியாவில் பிறந்த பெண்களுக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு நான் நினைப்பேன். நம்ம தானே அடுப்பு நடியில் கிடந்தோம், நம்ம தானே கரியோட கரியாக கிடந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் நீ அடுப்பில் மட்டும் இருக்க வேண்டாம், நீ வா ஊழியம் செய்யணும், பயங்கரமான ஒரு பாக்கியத்தை எனக்கு மட்டும் இல்லை, அக்காவுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இன்னுமே அநேக மதங்கள் பெண்களை வழிபாட்டு ஸ்தலங்களில் சேர்க்கறதில்ல, தெரியுமா உங்களுக்கு? நிறைய இருக்கு. பொம்பளைங்க, ஆண்கள் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு போய் கடவுள். ஏன் ஆண்களுக்கு மட்டும்தான் கடவுளா? ஏன் இன்னும் அப்படி இருக்கு? அதற்கு பின்னாடி பயங்கரமான பிசாசினுடைய தந்திரம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு கடகடன்னு சொல்லிட்டு போகிறேன், உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். அந்த செய்தியை கேட்காதவங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது கேளுங்க, உங்களுக்கு விளக்கமாக வேண்டும் என்றால். நான் உங்களுக்கு லகுவாக சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் படிங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். எப்போன்னா, இவங்க பழத்தை சாப்பிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னு ஆண்டவருக்கு கோபம் வரும்பொழுது ஆதாமை கூப்பிட்டா, நீங்கள் கொடுத்த ஸ்திரீயானவள். ஸ்திரீயை கூப்பிட்டு சொன்னால் சர்ப்பம் சொல்லிச்சு, நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் சாபம் கொடுக்கும்போது சொல்லுவார், சர்ப்பத்தை சாத்தானை பார்த்து, உன் வித்துக்கும் அவள்னா ஏவாள். இங்கே the seed belongs to man. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியும். அப்போ விதை என்பது அது அது இட் ரெஃபர்ஸ் மேன். அப்போ பெண்ணுக்கு ஏது வித்து? ஆனால் வசனம் சொல்லுது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் ஆதாமிட்ட அப்புறம் சொல்றாரு, உங்களுக்கு காலமெல்லாம் இங்கே ஒரு பகை, இங்கேயே ஆண்டவர் வாயிலிருந்து ஒரு பகையை உண்டாக்குவேன்னு ஒரு விஷயம் வேறு ஆரம்பிக்குது. ஸ்திரீயின் வித்துன்னு நம்ம யாரை சொல்றோம்? இயேசு கிறிஸ்துவ, தெரியுமா? ஆமா, யோசேப்பு எந்த ஒரு ஆணுடைய எந்த உடன்பாடும் இல்லாமல் உருவாக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய துகள் இன்னைக்கு பயங்கரமான ரீசர்ச் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், சயின்ஸ் படித்தவங்களுக்கு, ஒவ்வொருத்தருடைய நம்மளுடைய சரீரத்தில் 46 குரோமோசோம்கள் இருக்கும் இல்லையா? அப்பா கிட்ட இருந்து 23 குரோமோசோம், அம்மா கிட்ட இருந்து 23 குரோமோசோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உடல்ல இருந்த ரத்தத்தில் வெறும் 23 குரோமோசோம் தான் இருந்திருக்கு. அப்போ அவர் ஸ்ரீயின் வித்துன்றது உண்மை தானே? ஆமாம், கை தட்டலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய பிளட் குரூப் என்னவா இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏபி பாசிட்டிவ். அவருடைய ரத்தம், பூமியில் அவர் மனுஷனுக்கு மனுஷனாக தான் வாழ்ந்தார். அறிவியல் சொல்லுது அவருடைய ரத்தம் ஏபி பாசிட்டிவ். 6 அடி உயரம், 70 கிலோ எடையுள்ளவராய் பூமியில் வாழ்ந்தார். அதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்கும். அதில் பொய் இருக்குதோ என்னவோ, இந்த மாதிரி ரீசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு அதை படிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணும். அப்போது அதே மாதிரி நம்ம இங்கே படத்தில் பார்க்குறோம்ல, இப்படி ஒருத்தர் இருப்பார், ஏசப்பா, பார்த்துருக்கீங்களா? இப்படியா இந்த கை ஏதோ ஒன்று இப்படியோ இருக்குமே, இப்படி ஏசப்பா அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு ஒரு கற்பனையில் வரையப்பட்டது. ரொம்ப அழகானவர், வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரியே. ஆனால் அந்த ஓவல் ஷேப் முகம். யூதர்கள் எல்லாமே தாடி வச்சுருப்பாங்க. அவரை பார்த்து காப்பி அடிச்சு இன்னைக்கு நம்ம வீட்டிலெல்லாம் தாடி வச்சுட்டு இருக்கிறாங்க. வச்சுக்கிட்டோம். ஐயோ என்ன சொல்ல நான் தம்பி, யூதர்கள் எல்லாருமே அவங்க தாடி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தாடி வச்சு அவர் நசரேய விரதம்ன்றதுனால முடி வெட்டாமல் நீள முடி வைத்திருந்தது. தேங்க்யூ. இந்த ஜாடை இருக்கலாம், ஆனால் இவர் தாத்தா மாதிரி இருக்கிறாரு. என் ஆண்டவர் இளமையானவர், வெண்மையும் சிவப்புமானவர், அழகானவர். அவரை போல ஒருத்தர் இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடியே பிறந்ததில்லை, இதுக்கு பின்னாடியே பிறக்க போகிறதே இல்லை. நமக்கு என்னமோ அவரை நேரில் பார்க்க கொடுத்து வைக்கல. 2020 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா எப்படியானா எட்டி பார்த்துருந்துருக்கலான்னு நினைக்கிறேன். ரைட். அப்போது ஸ்திரீயின் வித்தாய் ஜென்மித்த இயேசு கிறிஸ்துவை நான் சொன்னேன். இப்போ இந்த பகை ஏவாள் மட்டும் இல்லை, பெண் இனத்துக்கு மேலேயே ஒரு பகை. நீங்கள் பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே இந்த ரெப்டைல்ஸ் ஊர்வனங்களை பார்த்தாலே நம்மளுக்கெல்லாம் எரிச்சலாக வரும். ஆமாவா? பல்லி எத்தனை பேர் பிடிச்சி பேக்கில் வச்சுக்குவீங்க? யாராவது தவளையை செல்லமாக வளர்ப்பீங்களா? இந்த ரெப்டைல்ஸை கண்டாலே ஐயோ அந்த பக்கமே நான் போக மாட்டேன், அடித்து கொள்ளலாமா, அதை தொடர்றதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம்?
பட் ஆண்களுக்கு அப்படி இல்லை. என் பையன் கையில் பிடிச்சி மம்மி கத்து தூக்கிட்டு போ, நமக்கு ரொம்ப அருவருப்பு. நீங்கள் பெண்களுக்கு தான் அந்த அருவருப்பு, ஆண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க தொடப்பக்கட்டையில் அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப சமாதானமாக நானும் அவள் பள்ளி விரட்டுறதுக்கு தான் பெரும்பாலும் கூப்பிடுறது, பாப்பா இது கொஞ்சம் விரட்டி விட்டுருப்பான்னு, நீ வேறன்ட்டு விரட்டி விடுவாங்க. அப்போ இந்த ரெப்டைல்ஸை கண்டாலே ஒரு எரிச்சல் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஆதி ஆகமத்துலேருந்தே நமக்கு பகை. யாராவது பாம்பை தொட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை தொடர்றதுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்களா? நினச்சாலே அது விருப்பாக இருக்கும். அப்போது இருதயத்துக்குள்ள காலங்காலமாக நமக்கு ஆகவே ஆகாது. இதுக்கு முன்னாடி எங்கே பகை ஆரம்பிச்சிருக்கோம்? பரலோகத்தில் பிதா எல்லாரும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அனுப்பப்படுவதற்கு முன்பாக நான் தான் சொன்னேன் இல்லையா, ஜனத்தை ஆண்டவரோடு ஒப்புரவாக்குறதுக்கு ஆண்டவர் எப்பவுமே ஒரு தாட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போது ஒரு கன்னியினுடைய வயிற்றில் போய் நீ மகனாக பிறந்து இந்த ஜனங்களுக்காக நீ ஜீவபலியாக வார்க்கப்பட்டு ஒப்பு கொடுப்பாய். அப்போவே அங்கே லூசிபருக்கு மனசில் தோணி இருக்கும், ஏன் எதுக்கு பொம்பளை வயிற்றில் பிறக்கணும்? அப்படியே வானத்தில் தான் அப்படியே ரெக்கைகளோடு தூதர்களோடு இறங்கலாமே. இது என்னோட திட்டம்ப்பா, இதில் எந்த மாற்று கருத்தும். பெண்ணானா அது மிருகமானாலும் பறவையானாலும் ஒரு பெண்ணு வயிற்றில் தான் ரீப்ரொடக்ஷன், அதை நான் வச்சுட்டேன். அதனால் நானும் மனுஷனுக்கு மனுஷனாக தான் நான் பிறக்க போகிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை, நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே பொண்ணுன்னா பெரிய கொம்பா அவங்க வயிற்றில் தான் நீ பிறப்பியான்னு எரிச்சல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே இந்த அம்மாவை ஏமாத்தலான்னு நைஸாக ஏமாத்தியாச்சு. அந்த வெறுப்பு தான் அப்படி இப்படியே வந்து அதுக்கப்புறமும் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கட்டி விடுதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழகான குழந்தைய கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. யார் வேணால் அந்த குழந்தைய எவ்வளோ அப்யூஸ் வேணால் பண்ணலாம். அதுக்கு குழந்தை அங்கேயே தான் பிறக்கும். அந்த குழந்தைக்கும் படிப்பு கிடையாது. அது ஆண் குழந்தையாக இருந்தால் தப்பிச்சிச்சு, பொன் குழந்தையாக இருந்தால் அதுவும் அங்கே தான். தேவதாசி முறை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கும் கோயம்புத்தூரில் தேவதாசிகள் இருக்கிறாங்க மறைமுகமாக. பெரிய பெரிய எனக்கு ஓப்பனாக சொல்ல முடியல, இது மீடியாவில் வெளியே போகாது, அதனால் சொல்கிறேன். கோயில்களில் இன்றைக்கும் தேவதாசி முறைகள் ஃபாலோ பண்ணப்படுது. அங்கேயே அந்த குழந்தைங்க பிறந்து படிப்பறிவே இல்லை, கோயிலில் வர சாப்பாடை சாப்பிட்டுக்கணும், அங்கே வர்றவங்களுக்கு அவங்க விருந்தாகணும், அவங்க அடிமையாக அவங்க காலம் இப்படியே போகிறது. புட்டுக்கட்டி விடுதல் சொன்னேன், தேவதாசி முறை சொன்னேன், கன்னி கழித்தல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கன்னிகையாக ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தால் குடும்பத்துக்கு ஆகாதான். கன்னி வயிற்றுல அவன் தானே ஆண்டவர் வந்தார். கன்னி தீட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த குழந்தைய அதுக்குன்னு ஒரு ஊர் பெரியவன் இருப்பான், தட்டில் பழமெல்லாம் வச்சு என் பிள்ளைய கன்னி கழி. அந்த ஆள் 60 வயசு ஆள், இந்த பிஞ்சு குழந்தை செத்து போயிடும், காலில் இப்படி எட்டி வச்சு எடுத்துகிட்டு போன அந்த தட்டையும் பணத்தையும் வீசுவான். முளைவரி எவ்வளோ கொடுமை. சிலதெல்லாம் வெளியே எனக்கு சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வார்த்தைகளெல்லாம் வர்ணிக்க முடியாத அளவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த சித்திரவதைகள், உடன்கட்டை ஏறுதல் நம்ம ஈஸியாக படிக்கிறோம். வேணும்னே ஏஜ் அட்டன் பண்ண 14 வயசு குழந்தைய 90 வயசு கிழவனுக்கு தார வார்த்து கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த குழந்தை போய் அந்த தாத்தாக்கு கஞ்சி ஊற்றும், அவர் செத்த உடனே அந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு ஆகிடும். இந்த குழந்தைய நிர்வாணமாக ஊரில் கூட்டின்னு போவாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, எரியிற தீல தள்ளி விடுவாங்க. இதுதான் உடன்கட்டை ஏறுதல். அப்புறம் இந்த குழந்தை செத்து போச்சுல்ல, அதுக்கு இவ்வளோ பெரிய பொட்டு ஃபோட்டோ வீட்டில் மாட்டிக்குவாங்க. மூதாதையர் வணக்கம் அப்படிதான் இந்தியாவுக்கு வந்துச்சு. இந்தியர்கள் நம்ம விக்கிரக ஆராதனை கிடையாது, உங்களுக்கு தெரியும்ல ஹிஸ்ட்ரி. ஆரியர்களுடைய வருகை வந்த பிறகு தான் விக்கிரக ஆராதனை நம்ம தேசத்துக்குள்ளே வந்துச்சு. இன்றைக்கெல்லாம் நாங்கள்லாம் விக்கிரக கிடையாது, நம்ம இயற்கையையும் மூதாதையரையும் தான் நம்ம வணங்கிட்டு இருந்தாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, என் தாத்தா கட்டாயமாக விக்கிரக ஆராதனையில் தான் இருந்திருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வாசனையே இல்லாமல் என்னை வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அவங்க அந்த இருளில் இருந்தது மறக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இன்றைக்கும் உங்களுடைய நண்பர்கள் வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாத்தா ஃபோட்டோவை வச்சு இங்கே ஒரு விளக்கு எரியும், பார்த்துருக்கீங்களா? அது நாடி துடிக்குமா, நடுராத்திரி ஏச்சிங்கன்னா பார்த்து பேயின்னு பயந்துடணும்.
இருக்கும். அது நாடி அது துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு லைட்டு வச்சு வரிசையாக அந்த படம் வேற இப்படி கொடுக்குற மாதிரியே வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அப்போ மூதாதையர் வணக்கம் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த மூதாதையர் வணக்கம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? நிம்ரோது காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு. அவன் மோசமானவன். பிறந்த அவனோட குழந்தைய ஒரு கூரான சுண்ணாம்பு கல்லில் குத்தி, இந்த சுண்ணாம்பு என்ன பண்ணும், அந்த உடம்புல இருக்க மாய்ச்சரெல்லாம் சர்க் அவுட் பண்ணிடும். அப்போ நேச்சராகவே அந்த குழந்தை ஒரு கருவாடு மாதிரி பதப்படுத்தப்பட்டுரும். அதை வீட்டு மூலையில் வச்சு எல்லாரையும் அதை வணங்க சொன்னோம். அங்கே ஆரம்பிச்சிச்சு மூதாதையர் வணக்கம். எங்கே வரைக்கும் வந்துச்சு? ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் அந்த இறந்து போனவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் தலைமுறையாக அடுக்கி வச்சு அந்த மூதாதையர் வணக்கம் நமக்கு வந்துச்சு. அப்போது இது உடன்கட்டை ஏறுதல்லேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்போ இருந்து நான் சொன்ன பொட்டு கட்டி விடுதல், தேவதாசி முறை, முலைவரி, தோல் சீலை போராட்டம், முந்தாணி தோல் சீலை கட்டக்கூடாது. இன்றைக்கி எல்லாரும் ஷாலை கூட வேண்டான்னு கழட்டி போட்டுருணும். இன்றைக்கி நம்மளுடைய ஃபேஷன் அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் இந்த தோல் சீலை போடுறதுக்காக உயர்குல பெண்கள் தான் ப்ளவுஸ் போடணும், தாழ்குல பெண்கள் ப்ளவுஸ் போடக்கூடாது. அதுக்கெல்லாம் என் ட்ரெஸ்ஸு என் ஸ்டைல் தானே, அது அவங்க என்ன சொல்கிறது, கேள்வி கேட்க முடியல. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை தீட்டுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய கற்பையே கலைக்கணுன்றதுல தான் குறியாக இருந்திருக்கும். ஏன் கண்ணி ஆகாது? அவள் கண்ணியாக இருந்தால் பிரஜாபதி வயிற்றில் வந்து பிறந்துருவார்ல. உங்களுக்கு புரியுதா? அவள் கன்னிமையாக இருந்தால் கிறிஸ்து கண்ணியின் வயிற்றில் தானே பிறப்பார். கண்ணியே பூமியில் இல்லைன்னா நீ எந்த கண்ணி வயிற்றில் பிறப்ப? இதுதான் பிசாசுடைய தந்திரம். இன்னைக்கும் ஒரு ஆணை இன்னொரு ஆணை என்ன சொல்லி திட்டுவான்? உங்கள் அம்மா கேரக்டரில் மோசமானவன் சொல்லி திட்டுவான். ஆமாவா? சொல்லுகிற கெட்ட வார்த்தையில் உன் தாய் நடத்தை கெட்டவள், நடத்தை கெட்டவளுடைய குமாரனையன் தான் திட்டுவான். திட்டுறது அவனை தானே, அவங்க அம்மாவை எதுக்கு திட்டுற? கண்ணியின் வயிற்றில் கிறிஸ்து பிறப்பார் என்றது தெரிஞ்சதுனாலையோனுவோ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டை அழிக்கிற ஒருத்தனை பழி வாங்கணும்னா அவங்க மனைவியை வந்து கற்பழிப்பாங்க. ஏன் கற்பழிக்கணும்? கொண்டு போட்டு போக வேண்டியதானே. அந்த கற்புல அவ்வளோ சத்தியம் அடங்கி இருக்கிறது. கண்ணியினுடைய குமாரன், கண்ணி வயிற்றில் கிறிஸ்து பிறந்தார் என்பது ஆணித்தரமான கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை நிரூபிக்கும் ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அதனால் கிறிஸ்து அவருடைய ரத்தத்தில் 23 குரோமோசோம் தான் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நாள் எங்கள் சபையில் அது மாதிரி ஒரு பையன் வந்தான். ஆண்டி எனக்கு பர்த்டே ஜோம் பண்ணுங்க. நான் ஜோம் பண்ணேன். எனக்கு மம்மி பர்த்டேக்கு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. நான் இங்கிலீஷ் பைபிள், அவன் தமிழ் படிக்க மாட்டான். என்ன வேர்ஷன்னு கேட்டேன். ஆங்கிலத்தில் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குல்ல, கிங் ஜேம்ஸா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன், நிறைய வேர்ஷன் இருக்குது. என்ன வேர்ஷன் பைபிள் பேபின்னு கேட்டேன். அவன் சொன்னான் NIV, நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன் அப்படின்னு சொன்னான். ஐயோ NIVயா, நெக்ஸ்ட் டைம் NIV நீ படிக்காத. NIVயில் வந்து அது வந்து இந்த இலுமினாட்டிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, வேதத்திற்கு புறம்பானவங்க. அவங்களுடைய பைபிள் அதில் கீ வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க கை வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. துருபதேசம் அதுக்குள்ளே இருக்குதாமா, மறைமுகமாக. அதனால் நீ இனிமேல் படிக்கிறதா இருந்தால் வேறு வேர்ஷன் படி, DPT அந்த மாதிரி நல்ல வேர்ஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் வேர்ஷன்ஸ், ரிவைஸ்டு, ஸ்வாட் அந்த மாதிரி நீ படிப்பா. இந்த வேர்ஷன் நீ படிக்காதன்னு அப்படியாட்டு போயிட்டான். ஒரு வருஷம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்கெல்லாம் அந்த NIV வந்து அந்த ரூட்டான உபதேசத்தில் கை வச்சுருக்காங்கன்றத அவன் பூந்து ஆராய்ஞ்சி பிச்சு பேராஞ்சி எல்லாத்தையும் கூகுளில் போட்டு விட்டான். அது லேசான விஷயம் இல்லை. ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆராய்ஞ்சிருக்கிறான். எப்படி சாமி இப்படி பைபிளை ஆராய்ஞ்ச? ஆண்டி சாவி உங்களுது ஆண்டி, டோர் தான் நான் ஓப்பன் பண்ணேன். என்ன நீங்கள் தான் சொன்னீங்க. சரி, அப்படி எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், அவ்வளோதான். அதில் என்னன்னா, இயேசுவின் தாயாகிய மரியாள்னு பைபிளில் இருக்குல்ல, அங்கே அந்த பைபிளில் யோசேப்பின் மனைவியாகிய மரியாளுன்னு இருக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? இயேசுவின் தாயாகிய மரியாள், யோசேப்பின் மனைவியாகிய மரியாள்னா என்ன அர்த்தம்? யோசேப்பின் மனைவியாகிய மரியாளுன்னா இயேசு கிறிஸ்து கண்ணி பிறப்ப அவங்க கட் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இயேசுவின் தாயாகிய மரியாள்னா தாய் மகன் மட்டும்தான். யோசேப்பின் மனைவின்னா அவங்க ஏற்கனவே ஒய்ஃப் ஆயிட்டாங்க. அப்போ குழந்தை யாரோட குழந்தை தான்? யோசேப்போட குழந்தை தான். இப்போது அந்த கண்ணி பிறப்ப அவங்க வந்து இந்த மாதிரி முழு வேதத்தில் கீ பாயிண்ட்ஸ் இருக்குதான்.
அது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கை வச்சிருக்கிறாங்க. அப்போ சாத்தானுடைய முழு தந்திரம் கண்ணி பிறப்ப இருக்கவே கூடாது. அதனால தான் இந்த கற்பு பையனு ஒன்று இருக்கிறதுனால, பிள்ளை பேருன்னு ஒன்று இருக்கிறதுனால அந்த 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 ஒரு அந்த வேர்ஜினிட்டியை ஸ்பாயில் பண்ணணுன்ட்டு தான் பிசாசு அத்தனை தந்திரங்கள். சரித்திரத்தில் பெண்களுக்கு வந்த போராட்டங்கள் படித்தோம்னா ரத்த கண்ணீர். நான் ரொம்ப டீசெண்டான வார்த்தையில் யோசித்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த வரிகளெல்லாம் படித்தா நம்ம சாப்பிட முடியாது. பெண் பிள்ளைகளை பெற்ற தகப்பனுடைய இருதயம்லாம் வெடிச்சிடும். அத்தனை சித்திரவதைகள். ஆனால் ஆண்டவர் பெண்ணை எப்படி படைச்சார்னா, நான் நேற்று சொன்னேன், அழகாய் படைத்தார். பியூட்டின்ற வார்த்தை ஆணுக்கே கிடையாது. இங்கிலீஷில் ஹேண்ட்ஸம்னு வேணால் சொல்லலாம், ஸ்மார்ட்னு வேணால் சொல்லலாம். பியூட்டிஃபுல்ன்ற வார்த்தையை லேடியை மட்டும்தான் சொல்ல முடியும். ஒவ்வொன்றா படைச்சார். நல்லதல்ல நல்லதல்ல நல்லதல்ல. மனுஷனை கூட படைச்சிட்டு மனுஷன் நல்லா தான் இருக்கான், அவன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல. ஒரு துணையை உண்டாக்கிட்டு நம் பெண்ணை படைச்சிட்டு அதோட படைப்பே ஸ்டாப். அதான் பரிசுத்தவான்கள்லாம் சொல்லுவாங்க, இதுக்கு மேலே பெஸ்ட்டா, இதுக்கு மேலே அழகா, இதுக்கு மேலே பர்ஃபெக்டா உன்னை படைக்கவே முடியாது. ஓய்ந்துட்டார். ஆண்டவர் பார்த்து பார்த்து அழகாய் மனுஷனையும் படைச்சிட்டு அதுலேயும் திருப்தி இல்லாமல் அதுலேருந்து ஒன்று எடுத்து அதை விட பெஸ்ட்டாக ஒன்று படைக்கணும்னு படைக்கப்பட்டவர்கள் நான். அப்போது ஆண்டவர் பார்வையில் பெஸ்ட். சாத்தானுக்கு ஆகவே ஆகாது நம்மளை கண்டா. எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவோம். அப்போது ஆண்டவருக்கு பிசாசு, ஆண்டவருக்கு எதிரி பிசாசு, பிசாசுக்கு எதிரி நம்போம். அப்போ நம்மளும் ஆண்டவரும், பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. கொஞ்சம் ஸ்கேல் கையை கொடுக்கலாமா? இப்போ இருக்கிறவங்க பக்கத்தில் உங்களை பார்த்து வாழ்த்தி பாட போறீங்க. யாருக்கு பிரியம்? யாருக்கு பிரியமா இருக்கிறோமோ இல்லையோ, வீட்டுக்காருக்கு பிரியமா இருக்கிறோமோ இல்லையோ, அப்பா உங்களை பார்த்து, என் புறாவே, என் மனவாளிய, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, அது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? இப்போ அதனால ஆண்டவர் சொல்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி பாடலாமா? ஒரு பீட் போடு சாமி, நல்லா பாடலாம். எஸ், சட்டுன்னு. வெரி குட். கை தட்டி பாடலாமா? பிரியமானவனே சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாத்துலையும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ வாழணும், உன் ஆத்துமா வாழணும், உன் குடும்பம் வாழணும். அது ஆண்டவருடைய திட்டம். ஓ ராஜா ராஜா. எஸ், பிரியமானவளே, பக்கத்துல, உன் ஆத்துமா வாழ்வதுவோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் வாழ்த்தி பாடுங்க. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வதுவோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. அப்படித்தான் இருக்கும். வெரி குட். பள்ளங்களும் உண்டு, விதித்திடுவாய், தாண்டிடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழறது எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். இருமகளே, ஓ பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வதுவோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருமகளே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இது ஆண்டவர் சொல்றாரு. மகளே, நீ சுகமாயிரு, நீ வாழ்ந்துரு. எது வேணா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். ஆண்டவர் உன் கால்களை மான்கால மாதிரி மாத்துவாரு. நீ நடக்க மாட்ட, குதிச்சு தாண்டிடுவ.
அல்லேலூயா. அப்போது ஆண்டவருக்கு ரொம்ப 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 இஷ்டம்னு சொன்னேன், பெஸ்ட் கிரியேஷன்னு சொன்னேன். அப்புறம் நேற்று சொன்னேன், அதை நான் இன்றைக்கி சொன்ன ரொம்ப நேரம் ஆகிடும். யுத்தத்துக்கு ஆண் பிள்ளைகளை மட்டும் அனுப்புவார் வேதத்தில் ஆண்டவர். 40 வயது முதல் 50, 30 வயது முதல் 50 ஆண் மக்களை எண்ணி தொகையிடு. ஏப்பா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வீராங்கனைகளாக தெரியலையா? மிருகத்தில் கூட பெண் மிருகம் தான் ரொம்ப நல்லா வேட்டையாயிடும் தெரியுமா உங்களுக்கு? ஆண் கொஞ்சம் அப்படி உட்காந்துக்கும், நீ கொண்டுட்டு வா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு. மிருகத்தை சொன்னப்பா, உங்கள் வீட்டுக்காரெல்லாம் சொல்ல, அவங்கெல்லாம் நல்லவங்க. அப்போது ஏன்னா இந்த பெண்ணை ரொம்ப ஷீஸ் ப்ரெஷியஸ். அவள் யுத்தத்தில் செத்து போயிட்டா அந்த குழந்தைய யார் பாப்பா? ஐயாவையே இவ தானே பார்க்கணும். ஆமாம், அப்படி விலையேற பெற்றவள், உமது பார்வையில் விலையேற பெற்றவன்ன்றது பெண் தான் ரொம்ப. நீ யுத்தத்துக்கு போகாத, நீ அங்கே போகாத, நீ பத்திரமா இரு, நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, நீ ஒழிச்சு பத்திரமா வைக்க வேண்டிய காஸ்ட்லியஸ்ட் நீ அப்படின்னு. இப்படி ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். இப்படி படைக்கப்பட்ட நம்மிடத்துல ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? காசு கொடுத்து ஒரு புடவை வாங்குறீங்க, ரொம்ப பிடிச்சி போச்சு, கொஞ்சம் காசு கூட பரவாயில்ல, ரொம்ப வீட்டுக்கு வந்தோடனே அதில் ஒரு டேமேஜ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பாரு இத்தனை 1000 கொடுத்து வாங்கினா டேமேஜ், மாற்று. சண்டை போடுவோமா இல்லையா கடைக்காரங்கிட்ட போய்? போப்பா, அவளை கொடுத்துட்டு போகிறேன், டேமேஜ் பீஸை நீ எனக்கு கொடுத்துட்டியா? நான் ரெகுலர் கஸ்டமர் தெரியுமா உனக்கு? பிகாஸ் வி பே, ஸோ வி எக்ஸ்பெக்ட் மோர். நான் காசு கொடுத்து அதை வாங்கும்பொழுது அது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அப்போ ரொம்ப விலை கொடுத்து, ரொம்ப பார்த்து, ரொம்ப நேசித்து பாதுகாத்து என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா என்கிட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரா? ஸோ ஆண்டவர்கிட்ட கண்ணு முடிக்கலுங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? வாட் யூ வாண்ட் மீ டு டூ? அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அப் டு த மார்க் இல்லாவிட்டா கூட வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் டு டூ. நம்ம பெஸ்ட்டாக ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கலாம். இப்போது முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, a woman should be a praying woman. ஜெபிக்கிற தாய் தரமான பிள்ளைகளை பெற்றெடுப்பாள். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் அண்ணாளை பற்றி உங்களுக்கு சொன்னேன். பொருத்தனை ஜெபம். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா தான் முதல் பெயர் சபா மட்டும் அவனுடைய பெயர் விளங்கிற்று என்று பார்க்கிறோம். அப்போது ஜெபிக்கிற ஒரு அம்மா தான் தரமான பிள்ளைகளை இந்த சமுதாயத்துக்கு பெற்றெடுக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா? அண்ணால் அதுக்கு நல்ல உதாரணம். ஜான் வெஸ்லி, பிரசங்கிமார்களுக்கெல்லாம் பிரசங்கி அவர். அவங்க அம்மா பேர் சூசன் வெஸ்லி. அந்த அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்க தெரியுமா? 18 குழந்தைங்க. நைட்டு படுக்கும் பொழுது 18 குழந்தைங்க தலைமையிலையும் கை வச்சு செபிப்பாங்களாம். ஒரு நாள் அவங்க வீடு தீ பிடிச்சிருச்சு. எல்லா குழந்தைங்களையும் காப்பாற்றிட்டாங்க. ஜான் வெஸ்லி மட்டும் உள்ளே மாட்டிக்கிட்டார். அப்புறம் மடமடன் தீயணைப்பு படையினர் வந்து அவரை காப்பாற்றிட்டாங்க. அக்கினியிலிருந்து மீட்கப்பட்ட கொள்ளியாக இருந்ததுனாலையோ என்னவோ தெரில, அவரை மாதிரி பிரசங்கியார் இன்னைக்கு வரைக்கும் அத்தனை பிரசங்கியார்களுக்கும் முன்னுதாரணம். அல்லேலூயா. அவருடைய கடைசி தம்பி சார்லஸ் வெஸ்லி. இந்த சார்லஸ் வெஸ்லி தான் இன்னைக்கு இருக்கிற கீர்த்தனை பாடல்கள் எல்லாம் இங்கிலீஷ்லேருந்து அடாப்ட் பண்ணது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹிம்னல்ஸ், அது எல்லாவற்றையும் எழுதினவர் சார்லஸ் வெஸ்லி. குதிரையில் போய் பல மைல்கள் அந்த குதிரையில் போய் பின் நாட்களில் அவருக்கு முதுகு தண்டுவடத்தில் பயங்கரமான வலி இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அந்த பிரசங்கமும் அந்த அபிஷேகமும் எங்கே இருந்து தெரியுமா வந்துச்சு? அந்த அம்மா கிட்ட இருந்து. 18 குழந்தைக்கு தலைமையில கை வச்சு, ஒரு குழந்தைக்கு 1 நிமிஷம்னா கூட 20 நிமிஷம். அதோ praying mother. அந்த அம்மா அவ்வளோ ஜெபிச்சு அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். நான் சொல்கிறேன், ஜெபிக்கிற தாய் தான் தரமுள்ள பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். ரெண்டாவது, யூ ஷுட் பி அ praising mother. கர்த்தரை உயர்த்துற துதி எப்போதும் என் வாயில இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் நமக்கு புலம்பல் வந்துடுது இல்லை? ஒரு அம்மா வந்து வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்களாம், எப்பா பருப்பு இல்லை, அரிசி இல்லை, புளி இல்லை, எப்படி சமைக்கிறது? நீ எப்போ பார்த்தாலும் இல்லைன்னு தான் சொல்வியாப்பா, உன் வாயில் இருக்குன்னே வராது. இருக்குன்னு சொல்லணுமா? சரி, அரிசி டப்பா காலியாக இருக்குது, பருப்பு டப்பா காலியாக இருக்குது, புளி டப்பா காலியாக இருக்குது,
பேங்க்ல பேலன்ஸ். அப்போ ஆக கூடி இருக்கு இல்லை, அர்த்தம் ஒண்ணுதான், வார்த்தை தான் மாறி போச்சு. அப்போ நம்ம வேதத்துல பார்க்கிறோம், புலம்பல் எத்தனை அதிகாரம் தான் இருக்கும்? 6 அதிகாரம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி சங்கீதம் பார்த்தீங்கன்னா 150 அதிகாரங்கள் இருக்கும். எங்க துதி பெருகுதோ அங்க புலம்பல் சின்னதாயிடும். அல்லேலூயா. துதிக்க துதிக்க மனம் புத்தம் புதிய நல்ல இருதயமாய் மாறும். ஜெபிக்க ஜெபிக்க, அந்த வார்த்தையை மறந்துட்டேன் நான். அப்போ இது ஜெயசீலன் ஐயாவுடைய பாடல். துதிக்க 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 அந்த இருதயம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாகும். துதி அதிகமாக அதிகமாக ஸ்பான்டேனியஸா அந்த புலம்பல் சின்னதாயிடும். தாவீது புலம்புறாரே, தாவீது சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா, நீங்க கண்ணி மைகளை இழுத்து பிடிச்சிருக்கிறீங்க, வனாந்திர நாரைய போல நான் உக்காந்துருக்கிறேன், நான் பாட்டுக்கு சமுத்திரத்தில் இருக்கிறேன், என்னை தூங்கவும் விட மாட்டேன்றீங்க, வாழவும் விட மாட்டேன்றீங்க, எதிரி வரான் என்னை கொள்ள கொண்டு புலம்புவார். கொஞ்ச நேரம் புலம்பிட்டு பாதியில் ரியலைஸ் ஆயிடுவார், இதுக்கு என்ன ஆண்டவர் படைக்கலை, ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால், என் கண்களால் நான். யோபுடைய வார்த்தை, தாவீதுடைய வார்த்தை பார்த்தா, இல்லை இல்லை இல்லை, இது என் பலவீனம், நான் இன்னும் உம்மை துதிப்பேன், நீர் என்னை மீட்கிறவர், நீர் என்னை கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல மாத்துவீர், எனக்கு சந்தேகமே இல்லை. ஆண்டவர் செய்கிறாரோ இல்லையோ, விசுவாசமா 4 வார்த்தையை சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு எந்திரிப்பார். நம்ம போய் என்ன சொல்றோம்? தாரோம் 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 தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, அதுல ஒரு குமாரத்தி நான் தாத்தான்னு தான் கேட்பேன். அப்படி இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவருடைய செயல்களை பார்த்து வியந்து சொல்லுங்க, அவரை புகழ்ந்துக்கிட்டே இருங்க. உங்களை மாதிரி யாரும் இல்லைப்பா, உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லைப்பா. சே சம் லவ் வேர்ட்ஸ். அப்புறம் அவர் மனசு அப்படியே உருக்குற மாதிரி வார்த்தை சொல்லுங்க. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? பனி துளி போல் இறங்கிடுதே தேவரின் அபிஷேகம். எனக்கு துளி எல்லாம் பத்தாதுப்பா, வா வாடுங்க. பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே, பனி துளி போல் பொழிகிறதே தேவரின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும். நான் சொல்லுவேன், என் மேலே துளி, எனக்கு பொதுவாகவே நிறையா தண்ணி குடிக்கிற பழக்கம், எனக்கு இந்த டம்ளர் எல்லாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது, எனக்கு வாட்டர் கேன் தான் வேணும். அதனால ஆண்டவர்கிட்டயே சொல்லுவேன், நீங்கள் துளி துளியாக இறங்காதீங்கப்பா, எனக்கு அதெல்லாம் பத்தாது, சுனாமி மாதிரி என் மேலே வாங்க, தாங்குவேண்ணா, என் மேலே சுனாமி மாதிரி. நான் செத்து போயிட்டா பரவாயில்ல, உங்கள் பிரசன்னத்தில் மூழ்கி உங்கள் மூஞ்சியை பார்த்து சொல்லியிருக்கிறேன், அவர் எங்கே வந்தார், கொஞ்சோடு தான் வராரு, நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு அவர் நினைக்கிறாரு போல. ஆனால் அப்படி தான் நான் ஆண்டவர் இடத்துல சொல்லுவேன். அது மாதிரி ஆண்டவருடைய இருதயத்தை கவரும்படி என்ன என்ன வார்த்தை சொல்ல முடியுமோ சொல்லிக்கொண்டே இருங்க. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. இந்த மாதிரி என்ன சொல்ல முடியுமோ, எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லி 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 கொஞ்ச நேரத்தில் வார்த்தை நின்றும், கண்ணில் தண்ணி வந்துடும். இப்போ எதுக்கு அழுகிறோம் எனக்கே தெரியாது. இதுதான் ஆண்டவரோட கூட இந்த துதி அபிஷேகம் என்ன ஆகும்னா, நெருப்பு மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிறது உங்க பிள்ளைங்களுக்குள்ள பற்றி எரியும். சொல்லிக்கிட்டே இருக்க 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 ஸ்பான்டேனியஸா அது ஒரு தீ மாதிரி உங்க பிள்ளைகளை அது ஹாட் கொள்ளும். யூத பெண்கள் பிள்ளைக்கு 5 வருஷம் வரைக்கும் பால் கொடுப்பாங்க. பால் கொடுக்கும் பொழுது ஞான பாட்டுகளை பாடிக்கொண்டே இருப்பாங்களாம். துதி பாட்டுகளை பஜனை மாதிரி ஏதோ ஒன்று பாடி பாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாடுவாங்க, எல்லாரும் இசைக்கருவி வாசிப்பாங்க. ஏன்னா அது ரத்தத்திலேயே ஊறிடுது. அப்போது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, அம்மாவா ஆண்டவரோடு நடக்கிற தாயாக இருப்பீங்கன்னா யூ ஷுட் பி அ ப்ரேயிங் மதர். 2வது ப்ரீச்சிங் மதர், மன்னிக்கணும், ப்ரைசிங் மதர். 3வது ப்ரீச்சிங் மதர். நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் பாஸ்டர்.
சீரியஸா? எங்கள் வீட்டுக்கு நான் தான் எங்கள் பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கார் பெரிய பாஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தான் தெரியுமே. ஆனால் குடும்ப ஜெபத்தில் வந்து இப்படி உட்காந்துப்பார். பாட்டு நீ ஆரம்பி, நான் பாடுறேன். நான் தான் ஆரம்பிப்பேன். பாடி முடிச்சுட்டு ஒரு வசனம் நீ படி, நான் தான் படிப்பேன். ஜாப் பண்ண நீ பண்ணு. அவள் ஆட்டுக்குட்டி மாதிரி உட்காந்துருப்பார். அப்போ என் வீட்டுக்கு யார் தான் பாஸ்டரு? நான் தான் பாஸ்டர், அவர் விசுவாசி. எங்கள் அப்பாவும் தான் பெரிய பாஸ்டரு. ஆனால் எங்கள் அம்மா தான் அவருக்கே டீ போட்டு எழுப்புவாங்க. எழுந்திரிங்கப்பா, நம்மெல்லாம் குடும்ப ஜபம் பண்ணலாம். அவரும் அதே மாதிரி அப்படியே உட்காந்துருப்பார். எங்கள் அம்மா தான் பாட்டு பாடுவாங்க, எங்கள் அம்மா தான் வசனம் படிப்பாங்க, எங்கள் அம்மா தான் கடைசி ஜபம் பண்ணுவாங்க. ஆமேன்னுட்டு போயிடுவார். உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஜாம்பாவானாக இருக்கலாம், அவங்கள குடும்ப ஜபத்துக்கு எழுப்புறது நீங்களாக இருக்கணும். அந்த குடும்பத்துக்கு எல்லாரும் டைமுக்கு சர்ச்சுக்கு போங்க. ஏன்னா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பாஸ்டர். உங்கள் குட்டி சர்ச்சு உங்கள் வீடு. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், நான் தான் என் வீட்டுக்கு பாஸ்டர். எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேன். அவர் சந்தோஷமாக நீயே செய்ய. ஆமாம் ஆத்தா சந்தோஷம், அம்மா செய்யுமான்றவர். நீங்கள் பாருங்க, அப்படிப்பட்ட தாய் லேமுவேலுக்கு அவங்க அம்மா உபதேசித்து சொன்ன வசனமாவது, அப்போ ஷீ இஸ் அ ப்ரீச்சிங் மதர். தகப்பன் புத்தி சொல்வார். என்ன தெரியுமா சொல்வார்? அப்படி பண்ணாதரா அப்படின்ட்டு போயிடுவார். அம்மா, மக்களை அப்படி பண்ணினா யாரும் உன்னை விரும்ப மாட்டாங்க. உபதேசிக்கிறவள் தாய். இயற்கையாகவே மனுஷ பிரெயின்லேயே அந்த பெண்ணுக்கு தான் பேச்சாற்றல் ஜாஸ்தி. நான் நேற்றே சொன்னேன், பெண் ஒரு நாளைக்கு 4000 வார்த்தை பேசுவா, ஆணு 400 வார்த்தை தான் பேசுவோம். சொல்கிறதுக்கே நோகும். கொஞ்சம் முடிச்சாலுன்னா பரவாயில்லையே, நம்மளுக்கா விட்டா இன்னும் 8 மணி நேரம் பேசுவோம். அவ்வளோ வார்த்தை வளம். அது ஆண்டவருடைய படைப்பு. பிள்ளைக்கு அவள் தாய்மொழி தானே சொல்லிக் கொடுக்கணும். அந்த மொழியை என்ன தந்தை மொழின்னு சொல்ல மாட்டோம், தாய் தாய்மொழி. ஆமாவா? தாய்க்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பிச்சைக்காரன் கூட வந்து இங்கே இருக்கவங்க யாரும் கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா தாயேன்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா ஐயா போட மாட்டார். ஐயா வந்து 1 ரூபா போடுவார். அம்மானா கொஞ்சம் பசி ஆட்டுறோம். ஆமாம், அது நீங்கள் நிறைய இந்த மாதிரி பெண்களை பற்றி சொன்னால் ரொம்ப விளையாட்டாக இருக்கும். நமக்கு நேரம் இல்லை. அப்போது லேமுவேலுக்கு அவங்க அம்மா உபதேசித்த உபதேசமாவது, எனக்கு என்ன பண்ண தெரியும், எனக்கு என்ன சொல்ல தெரியும், கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். அப்பா போதிக்கிறாரோ இல்லையோ, அம்மா கட்டாயம் போதிக்கணும். உன் தாயின் போதகத்தை அப்போ யார் போதிக்கிறவங்க? நான் சொல்லிட்டேன், உங்கள் வீட்டில் நீங்கள் தான். இப்போ இதில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு வருவேன். அந்த யூத பெண்மணிகள் பால் கொடுக்கும்பொழுது ஞான பாடல்களை பாடுவாங்கன்னு சொன்னேன். தோரான்னா ஆதி ஆகமத்துலேருந்து உபாகமம் வரைக்கும் 5 பஞ்சாகமங்கள். இதை மனப்பாடமாக 5 வயசு வரைக்கும் பால் கொடுக்கும்போதே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருவாளாம். அப்பா, என்ன மாதிரி அம்மாவாக இருந்திருப்பா. அப்புறம் அந்த குழந்தைங்க அப்படி இருப்பாங்கன்னா ஏன்ப்பா இருக்க மாட்டாங்க? அப்போது மதர் வாய், நம்ம இருதயம் வசனத்தினால நிரம்பி இருக்கணும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். வசனத்தினால இந்த இருதயம் நிறைஞ்சாதான் பேசும். இதில் துக்கத்தினால நிறைஞ்சா துக்கம்தான் வரும். ஆண்டவர்கிட்ட புலம்புறத தவறுன்னு நான் சொல்லலை. நம்ம எங்கே போய் அழ முடியும்? விழுந்தாலும் ஆண்டவர் மடியில் தானே விழுந்து அழணும். நான் என்ன சொல்கிறேன்னா, எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் அதை கொடுக்க அழவே வேண்டாம். மனசார துதிங்க. நீங்கள் 1 மணி நேரம் ஜாம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்கன்னா 3/4 மணி நேரம் துதியிலே போயிடுச்சுன்னா, ஐயோ 1 மணி நேரம் ஸ்கூல் போகணும், அதுக்குள்ளே அந்த விண்ணப்பத்தை சட்டுன்னு சொல்லிட்டு ஏஞ்சிருங்க. இப்படி தானே பைபிளில் இருக்குது. 150 அதிகாரம் துதியில் இருக்குது. புலம்பல் அவ்வளோதான். துதிக்க உங்கள் புலம்பல் தானாகவே கம்மி ஆகிடும். ஆண்டவரே, எனக்கெல்லாம் எல்லாமே என் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு இப்போ சொல்ல டைம் இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்க, நீ போட்டு போனால் கூட அதை கூட ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அப்போது ப்ரேயிங் மதர், ப்ரைசிங் மதர். 3வது நான் என்ன சொன்னேன்? ப்ரீச்சிங் மதர்னு சொன்னேன். 4வது ப்ரொடெக்டிங் மதர். என்னவா? we have to be a mother of protection. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடிய போல இருப்பாள். அது என்ன ஓரம்? வேலி எங்கே இருக்கும்? நடு வீட்லையா இருக்கும். அப்போது ஓரத்தில் நாட்டப்படுவது என்பது அந்த குடும்பத்தை பாதுகாப்பதும் கட்டி காப்பதும் நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. சிப்போராளை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டில் ஆண்டவருக்கு கோபம் பற்றி எரிஞ்சிருச்சு. அவர் பட்டயத்தை எடுத்தாருன்னா
அந்த பட்டயம் தன்னை காரியத்தை நிறைவேற்றாம உரையில போடப்படாதே, வேகமாக போய் கூறால கல்லை எடுத்து பிள்ளைய விருத்த சேதனம் பண்ணி 2 கால்களுக்கு நடுவே அதை எறிந்து ஒரு டைலாக் அடிப்பாங்க பாருங்க, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன். இவர் இருக்கட்டும் டூப்ளிகேட் ஒரு பக்கம், நீங்க தான் ஆண்டவரே. அந்த கணவனுடைய ஜீவனை காப்பாற்றுகிற ஒரு தாய். அல்லேலூயா. அப்போ நம்ம கணவரை நீங்க தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு தெரியுமா, துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. அவர் பாட வேண்டாம், நீங்க பாட வேண்டாம், அவர் தான் பாடணும். மனுஷனை படைத்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையாக தான் நீங்களும் நானும். நீங்கள் என்னமோ வினோதமாக பார்க்குறீங்க. அவருக்கு சாப்பாடு அவரு உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாரா, நீங்கள் அவருக்கு சமைச்சு கொடுக்குறீங்களா? உங்கள் துணியை அவர் துவைக்கிறாரா, அவர் துணியை நீங்கள் துவைக்கிறீங்களா? உங்கள் நலனில் அவர் அக்கறையாக இருக்கிறாரா, நீங்கள் அக்கறையாக இருக்கிறீங்களா? சாப்பிட்டியாப்பா, உடம்பு நல்லா இருக்காப்பா, நீங்கள் விசாரிக்கிறீங்களா, அவர் விசாரிக்கிறாரா? அப்போ யார் யாரை பார்த்துக்கிறா? நான் தைரியமாக சொல்வேன், நான் தான் எங்கள் வீட்டுக்காரை பார்த்துக்கிறேன். நம்ம தான் பார்த்துக்கணும். அவர் தனியாக இருக்க மாட்டார், அவருக்கு அவரையே பார்த்துக்க தெரியாது. அதுக்கு தான் ஆண்டவர் அவரை போல தாய் மனம் படைத்த கேரிங் நேச்சருடைய உங்களையும் என்னையும் கூட கொண்டு வச்சிருக்காரு. கொஞ்சம் இவனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க, இவரையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. ஸோ இட்ஸ் ஆர் ஆப்ளிகேஷன். அப்போது வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடியை போல இருப்பான்னா அவள் கொடிதான். ஆனால் அவள் சார்ந்திருக்கிறது புருஷனை அல்ல. திராட்சை செடியாகிய உண்மையிலே நான் நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பேன். அப்போ கனியுள்ள வாழ்க்கை வேணும்னா நான் சார்ந்து கொள்ள வேண்டியது என் ஆத்தும நேசரை, நான் பாதுகாக்க வேண்டியது என் கணவரை. அவரை கண்ணும் கருத்துமா ஒரு பாட்டி சர்ச்சுக்கு வந்தாங்க. பாட்டி நீங்கள் மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, தாத்தா எங்க? அது வராது. ஏது என்ன நான் அதுதான் நீங்கள் இப்போ சொன்னீங்களே, வாயால் கூட உச்சரிக்க மாட்டிங்களா? அப்போ நான் கூப்பிட்டேன், அது வரமாட்டேன்னு சொல்லிருச்சு, நான் விட்டுட்டு வந்துட்டேன். எது? அதுதான். இப்போ எந்த லட்சணத்தில் இவங்க கூப்பிட்ருப்பாங்க? நான் நினச்சி பார்த்தேன், சாராள் வீட்டுக்காரர் எப்படி கூப்பிட்டாங்க? ஆண்டவனேன்னு கூப்பிடாட்டியும் அப்பானாச்சும் கூப்பிடணும்ல. அது வராதுன்னா எப்படி கூப்பிட்ருப்பாங்க? அப்போது அந்த கணவரை கனப்படுத்துறத மட்டும் சொல்ல, உண்மையான நேசம் இருந்தாலே தானாக அந்த கனம் வந்துடும். அட்லீஸ்ட் அவங்கள பாதுகாக்கணும், அவங்க ஆரோக்கியம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு நல்ல ஆகாரத்தை நம்ம சமைச்சு கொடுக்குறோமா? கடினம். நான் திராட்சை தோட்டத்தை குறித்து கடந்த நாட்களில் திராட்சை தோட்டத்தை குடும்பத்தோடு ஒப்பிட்டு பேசினேன். அது இப்போ நமக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு தெரியும், திராட்சை தோட்டத்தை வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் ஒரு சீத்தா பழத்தை சாப்பிட்டு இப்படி வீசினீங்கனாலும் அது வளர்ந்துடும். ஆனால் யார் வீட்லேயும் திராட்சை செடி அவ்வளோ ஈஸி இல்லை, அது பழுக்காது. அவ்வளோ லேஸில் அதை பாதுகாக்க முடியாது. சிறுநரிகள் குழி நரிகள் வந்து அதை கெடுத்து போடும். குடும்பத்தை கட்டி காப்பது என்பது லேசான காரியம் அல்ல. இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் பாழாகிறது, பிள்ளைங்கள்லாம் பாழாகிறாங்க. ஏன்? இந்த பிள்ளைய வீட்டை புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு குடும்பத்தை பாதுகாக்கிற, உலக பிரகாரமாகவும் சரி ஆவிக்குரிய விதத்துலையும் சரி, குடும்பத்தை வழி நடத்துகிற ஒரு மேன்மையான பொறுப்பை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். பெண்கள் நாட்டின் கண்கள். ஒரு பெண்ணை படிக்க வச்சா அந்த சந்ததி படிச்சிடும் தான் பெண் கல்விக்காக அநேகர் எழுந்து போராடி இன்னைக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. அப்போ கல்வி மட்டுமல்ல, நீங்கள் நினச்சா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஆரோக்கியமான உணவை சமைச்சு கொடுங்க. எதையோ செஞ்சோம் அப்படி நீங்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், உடம்புக்கு எதெல்லாம் தெம்போ, எப்படி செஞ்சால் அவங்க சாப்பிடுவாங்களோ, ஏதோ செஞ்சோம் அப்படின்னு இல்லை, நல்ல பலமான ஆகாரம். அந்த அட்மாஸ்பியரை ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க. ஐயோ வந்துருச்சுன்னு அம்மா சொன்னால் பிள்ளையும் ஐயோ வந்துருச்சுன்னு அப்பாவை பார்த்து ஐ டேடி வந்துட்டாரு, நம்ம மம்மி சொன்னால் குழந்தையும் டேடி வந்துட்டாரு. என்ன சொல்லி கொடுக்குறோம் நம்ம குழந்தைக்கு? அம்மா கையில் தான் இருக்கு. அப்பாவை பற்றி நெகட்டிவ் 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தை வளரும் போது அந்த தகப்பனை மதிக்காது. அதனால எனக்கு என்ன வரப்போகுதுன்னு நம்ம நினைக்க முடியாது. குடும்பம் என்பது அதில் அப்சைட் டவுன்ஸ் இருக்கும் கட்டாயமாக. அந்த குடும்பத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கட்டாயமாக வரும். வராதுன்னெல்லாம் சொல்லவே முடியாது, அது இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த உறவை கட்டி காக்க நான் என்ன பாடுபடுகிறேன். அதான் ஒரு சேயிங் இருக்கு, ஒரு பிரச்சனை வரும்பொழுது கடைசி வார்த்தை என்னுடைய வார்த்தையா இல்லாட்டி பரவாயில்லன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த சண்டையை மூடுவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கடைசி வார்த்தை கருத்து என்னோடதா இருக்கணும்னு அவசியமே இல்லை, உண்டா இருந்துட்டு போட்டோம் அப்படி யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த சண்டையை மூடுறாங்க. எந்ததான் இருக்கணும்னு திரும்ப திரும்ப பேசணும்னா அது மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். நீ ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போப்பா, உங்ககிட்ட தோக்கிறது எனக்கு தோல்வியே இல்லை. எனக்கு என்னமோ இந்த குணம் பெண்களுக்கு நிறைய இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாம். இந்த சரீரம் எத்தனை வலியை தாங்கியிருக்கு ஒரு பிள்ளைய பெற. ஆப்ரேஷனாக இருந்தாலும் வலி தான், எதாக இருந்தாலும் வலி தான். பிள்ளையே பெறாதவங்க கூட ஏதோ ஒரு வியாதியில் அவங்க வலியை பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. பெண்ணாக பிறந்தாலே வலியை பார்ப்பாங்க தான். அவ்வளோத்த சகிக்கிற சகிப்புத்தன்மை, சிலுவையில் சுகந்த சிலுவையில் கிறிஸ்து சுமந்த சகிப்புத்தன்மையின் ஒரு பகுதின்னு நான் நம்புகிறேன். அது பெருசு, அதில் ஒரு சின்னது தானே. ஆமாம் தானே. அப்போது மனதில் பாரங்களை சுமக்கிறது இதெல்லாம் தெய்வீக குணங்களாய் நான் பார்க்குறேன். யாருக்காக சகிக்கிறேன்? என் குடும்பத்துக்காக சகிக்கிறேன். யார்கிட்ட நான் தோற்று போகிறேன்? என் கணவர்கிட்ட தானே தோற்று போகிறேன். அந்த அதில் நினைக்கிறியா, சரி வச்சுக்கோ போங்க, உங்கள் ஒப்பீனியன் அது. நான் யாருக்காக சகிக்கிறேன்? என் குடும்பத்துக்காக சகிக்கிறேன். என்ன குடும்பத்துக்காக? ஏன் தெரியுமா? இந்த குடும்பம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்பம். உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுமே. மனசுல நினைச்சுக்கணும், உங்களுக்காக சகிக்கிற ஆண்டவரே, உங்களுக்காக பொறுத்துக்கிற ஆண்டவரே, உங்களுக்காக நான் சமாதானத்தை. அநேகருக்குள்ள இயற்கையாகவே இந்த குணம் இருக்கும், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் கொஞ்ச காலம் தாண்டும் பொழுது ஒரு சலிப்பு ஏற்படும். தாங்கி தாங்கி நான் என்னத்தை கண்டேன், அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி நான் என்னத்தை கண்டேன். இந்த மனுஷன் மாறுறதுக்கு சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் பல சங்கடங்களை நம்ம சகித்துத்தான் ஆக வேண்டும். இப்படி பாடுபட்டு அந்த குடும்பத்தை கட்டுனாதான் அந்த குடும்பம் தரமுள்ள குடும்பமாக இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு நான் நல்ல முன்னுதாரணத்தை வைக்க முடியும். நான் எங்கள் சபையில் கூட சொன்னேன், கஞ்சி செய்கிறது ஈஸியா, பிரியாணி செய்கிறது ஈஸியா? கஞ்சிக்கு எத்தனை இன்க்ரீடியண்ட்டு? அரிசி, உப்பு, தண்ணி, அவ்வளோதான். பிரியாணிக்கு அடிக்கிக்கிட்டே போனோம். கஷ்டப்பட்டு செய்கிறது தான் ரிச் ஃபுட்டு. கஷ்டப்படாமல் செய்கிறத சாப்பிட்டுக்கலாம், அதை விருந்தாளிக்கு கொடுக்க முடியாது. விருந்தாளிக்கு கொடுக்க முடியுமா? எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னால் கூட நீங்கள் கட்டாயமாக தரமாட்டீங்க. ஸோ தரமுள்ள மேன்மையான குடும்பத்தை உண்டாக்கணும்னா சமையலில் கூட நம்ம பாடெடுத்து தான் சமைக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை உங்கள் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சமாதானமான அட்மாஸ்பியரை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உருவாக்குவது உங்கள் கடமை. குழந்தைங்க முன்னாடி எந்த வாக்குவாதமும் வேண்டாம். ரைட், அவங்க ஸ்கூல் போன பிறகு பேசிக்கலாம், இப்போ வேண்டாம். அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி எந்த வாக்குவாதமும் வேண்டாம். அந்த பிள்ளைகளுடைய தூக்கத்தை அது பாதிக்கும். அவங்க ஸ்கூல் போகும்பொழுது அவங்கள, அதாவது ஒரு குழந்தைய எழுப்புறதுக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாங்க, படுத்துக்கிட்டு கிச்சனில் சமைச்சுக்கிட்டே செல்லம் எந்திரி, வேலையை நிறுத்திட்டு அந்த குழந்தை பக்கத்தில் வந்து படுத்து, கண்ணே மணியே டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் எந்திரிச்செல்லாம் அப்படி சொல்லி தான் எழுப்பணுமா. அதுதான் தரமுள்ள வாழ்க்கை. ஸோ டேக் ரிஸ்க். கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்தால் தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்க முடியும். குழந்தைகிட்ட அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லுங்க. அப்போது அது வாலிபனாக வளர்ந்து வரும்போது யாரோ ஒருத்தர் லவ் யூன்னு சொல்லும் போது, அடப்போ இந்த வார்த்தை தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. நம்ம சொல்லாமே இருந்தால், என்னையும் நேசிக்க ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே, இந்த உலகமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீரே போதும் வேறே வேண்டாம்னு போயிடும். ஸோ மேக் திஸ் வேர்ட்ஸ் ஸோ ஃபெமிலியர் இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியில் அது ரொம்ப சாதாரணமான வார்த்தை. இப்போ பிள்ளைங்க முன்னாடி வீட்டுக்காரர்கிட்ட உட்காந்து பேசுங்க. அதை யாரும் ஆபாசமாக பார்க்க மாட்டாங்க. அவங்க குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க தானே, அவங்க கற்றுக்குவாங்க. கணவன் மனைவினா இப்படி தான் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க போல, மம்மி டேடினா அவங்க ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறாங்களே, அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். அந்த ஒரு திருமணமான
தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிற பெரிய சந்தோஷம் அந்த பிள்ளைகளாக இருக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் பெற்றோராக இருக்கணும். இந்த அட்மாஸ்பியரை உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. டேடி வந்ததும் சாப்பிட்லாமா, டேடி கூட சேர்ந்து அவர் வரலைன்னா கூட வம்படியாக இழுக்க, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பொழுது அந்த குடும்பத்தை நீங்கள் கட்டி காக்க முடியும். என்னென்ன சொன்னேன்? ப்ரேயிங் மதர், ஜெபிக்கணும், ஜெபம் ஜெபம் ஜெபம். ரெண்டாவது ப்ரைசிங் மதர், அந்த துதி எப்பொழுதும் வாயிலேயே இருக்கணும். மூணாவது ப்ரீச்சிங் மதர், பிரசங்கம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஞான உபதேசங்களை நீங்கள் சொல்லுகிற தாயாக இருக்கணும். நாலாவது ப்ரொடெக்ஷன், அந்த குடும்பத்தை டெய்லி கணவர் வெளியே போகும்பொழுது பாதுகாப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க. நீங்கள் தான் அந்த வீட்டுக்கே வாட்ச்மேன். இப்படிப்பட்ட தாய், she will be a powerful woman. Hallelujah. Finally நம்ம எல்லாரும் எப்படியா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நீங்கள் பவர்ஃபுல் விமன் சொல்லுங்க. நீங்கள் சொல்ல விட மாட்டேன், சொல்லுங்க அப்படி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இட் ஷோஸ் ஆண்டவர் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்றத அந்த கீழ்ப்படிதல் காண்பிக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். அப்போது உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு ஆக்க சக்தியை வச்சிருக்கிறார். ஆவதும் பெண்ணாலே அழியிறது இருக்கட்டும், முதல்ல ஆகிறத பார்ப்போம். அழியிறதெல்லாம் வேண்டாம். நம்ம ஆக்க சக்தி ஆண்டவர் வச்சிருக்கிறார், அப்போ ஆக்கிறத மட்டும் பார்ப்போமே, அழிக்கிறதெல்லாம் வேண்டாம். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள அந்த குடும்பத்தை கற்ற சக்தியும் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அந்த முழு குடும்பத்தையும் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பாஸ்டர். சில டைம் நமக்கு தெரியாது நமக்குள்ளே என்ன பலன் இருக்குன்றது. நான் இருந்து எண்ணத்துக்கு நீங்கள் இல்லைன்னா தான் தெரியும். லோத்தோட மனைவி உப்பு தூணாயிட்டாங்க. அவங்க மட்டும் அங்கே இருந்திருந்தா மோவாபியரும் அம்மோனியரும் உருவாகியே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தில். உங்களுக்கு அந்த சத்தியம் தெரியும். ஒரு அம்மா இல்லாதது மோசமான ஆண்டவர் அருவிருக்கத்தக்க 2 சந்ததி பூமியில் வர்றதுக்கு காரணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பவர் உங்களுக்கு என்னன்னு தெரில. உங்களை ஆண்டவர் வச்சில்லைன்னா, அந்த இடத்துல நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பம் உருப்படாது, அந்த குடும்பம் செழிக்காது. உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்லிட்டு நான் போயிடுறேன். இந்த சர்க்கஸ் யானை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? டான்ஸ் ஆடும், என்னென்னமோ பண்ணும், பாலை தும்பி கையில் தூக்கிட்டு வந்து போடும், எல்லாம் பண்ணும். காட்டில் இருக்கிற அந்த யானையை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியுமா பிடிப்பாங்க? அந்த யானையை விட பெரிய ஒரு குழி தோண்டிடுவாங்க. குழி தோண்டிட்டு அது மேலே இந்த பச்சை பச்சையான இலைகளை 2-3 குச்சியை வச்சு பரப்பி வைப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா பச்சை பச்சையேலன்னு இருக்கும். இந்த யானை என்ன பண்ணுன்னா, அது நினச்சா மரத்தையே முறிச்சு சாப்பிட்லாம். அதுக்கு இல்லாத பலமா ஒரு காட்டை கூட அழிக்க முடியும், அவ்வளோ பலசாலி அந்த யானை. ஆனால் என்ன பண்ணோன்னா, மேலானவைகளை பார்க்காம கண் சொருகி போன குருடன் மாதிரி கீழே உள்ளதை பார்த்துன்னு, இதுக்கு தும்பி கையை அவ்வளோ உயரம், தரையில் இருக்கிறத பார்க்காட்டி என்ன. சில டைம் நம்மளும் அப்படி தான் இல்லை, இதையே பார்த்துக்கிட்டு இருப்போம், இதை பார்த்து என்ன பண்ண போகிறோம், ஆனால் பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணிச்சு, போய் காலை வச்ச உடனே அது குழின்னு தெரியல, துமால்னு உள்ளே விழுந்துச்சு. கத்தி கத்தி பார்த்துச்சு, யாரும் வரல, யார் வந்தாலும் தூக்கவும் முடியல. அடுத்து என்ன பண்ணான், சர்க்கஸ்காரன் வந்தான். படிக்கட்டு மாதிரி அந்த மண்ணை வெட்டி அது கழுத்தில் ஒரு செயினை மாட்டி டைன்னு ஏற்றினான். அப்பா வெளியே வரான்னு பார்த்தா எங்கேயோ கூண்டுக்குள்ளே அந்த லாரிக்குள்ளே சிக்கிக்குச்சு. எடுத்துட்டு அவன் பழக்கப்படுத்துகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. கூட்டிகிட்டு போய் அந்த யானை நிற்கிற அளவுக்கு சதுரமான ஒரு தகரம், அதுக்கு கீழே நெருப்பு போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஹீட் பண்ணுவாங்க. அது சில்லுன்னு இருக்கும்போது யானையை அது மேலே நிற்க வச்சுட்டு ஹீட் பண்ண அந்த சூட்டுக்கு என்ன பண்ணும், அது 4 காலையும் மாற்றி நம்ம சுடும் போது இப்படி தானே காலை மாற்றி வைப்போம், மாற்றி வைக்கும். அப்போ மியூசிக் போட்டு விட்ருவாங்க. ஏதாவது ஒரு மியூசிக் வாசி சாமி. டிங்கு 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 டிங்குன்னு காலை மாற்றி மியூசிக்கு அது டான்ஸ் ஆடல, கீழே சூடு தாங்க முடியாம. ஆமாம், இன்னைக்கு ஏன் நம்ம அப்படி இருக்கிறோம்? நம்ம நினைக்கிறோம் நம்ம சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்குது, உள்ளுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை நமக்கு. அதனால தான் தடுமாடுகிறோம். ஆனால் நம்ம சூழ்நிலையை காரணம் சொல்கிறோம். இந்த யானை என்ன பண்ணும், அப்படியே பண்ணும். ஒரு குறிப்பிட்ட நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த தீயே நிறுத்திடுவாங்க. மியூசிக்கை போட்டால் தானாகவே இதுக்கு கால் சுடுதுன்னு நினச்சின்னு தாளம் போடும். நம்மளும் அப்படிதான்.
சூழ்நிலைன்னு சொல்லிக்குவோம். சூழ்நிலை மாறிட்டாலும் அப்படியே தான் இருப்போம். ஏன்னா பழகி போச்சு. பழக பழக அப்படியே கழுதை தேஞ்சு கட்டெரும்பு தேஞ்சு சித்திரமான மாதிரி. அப்போ இதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சர்க்கஸில் கூட்டின்னு போய் இப்போ நெருப்பே போட வேண்டாம், மியூசிக் போட்டு விட்டாலே அது டைன்னு காலை தூக்கி 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 வைக்கும். அதை அடக்கிறதுக்கு புல்லியா அந்த பாகன் இருப்பான், யானை பாகன். இது 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 காட்டு யானையாச்சு, இதோட பலத்துக்கு முன்னாடி மனுஷன் ஏமாத்துறோம். இவன் என்ன பண்ணுவான், இவ்வளோண்டு குச்சி ஒன்று வச்சுருப்பான். அந்த குச்சியில் கொஞ்சம் பேட்டரி போட்டு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் இருக்கும். அவ்வளோ பெரிய யானை நினச்சா இவனை சுருட்டி தூக்கி வீசிடும் எலும்பு மிஞ்சாத தூரத்துக்கு. ஆனால் அந்த எலக்ட்ரிக்கில் இப்படி வைப்பான் பாருங்க, அந்த ஷாக்குக்கு அது பயந்துடும். ஐயோ இது என்ன ரொம்ப விறுவிறுங்கிறேன். அந்த இத்தினூண்டு எலக்ட்ரிக் ஷாக்குக்கு பயந்து தனக்கு இருக்கிற எல்லா பலத்தையும் விட்டுட்டு குழந்தை மாதிரி அவன் பேச்சுக்கு கேட்கும். அவன் உட்காரனா உட்காரன், எந்திரினா எந்திரிக்கும், கை தூக்குனா தூக்கும். உன் பலம் எங்க? அத்துனூண்டு எலக்ட்ரிக் ஷாக்குக்கா நீ இப்படி ஆயிட்ட? நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ ஒன்று துணூண்டு அதுக்கு பயந்து நம்மளுடைய முழு பலத்தையும் நம்ம இழந்துருவோம். இது ஒன்று தான் சிஸ்டர் என் வாழ்க்கையில், இது ஒன்று தான் என்னை முடக்கி போடுது, இது ஒன்று தான் என்னை அடக்கி உட்கார வைக்குது, என்னால் எந்திரிக்கவே முடியலன்னு சொல்லுவோம். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் காட்டில் அவ்வளோ கம்பீரமாக உலாவிக்கிட்டு இருந்த யானை பொட்டி பாம்பு மாதிரி அவன் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அரை வயிறும் தோயிருமா எலும்பும் தோலுமாயிரம் செலப்போம் அவன் பின்னாடியே இருந்து அங்கேயே ஆயுசை முடிச்சோம். ஆனால் அதோட பலம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு ஆணியை வளைச்சிச்சுன்னா அந்த சர்க்கஸ் கூடாரத்தையே பிடுங்கி வீசிடும். அந்த சங்கிலியெல்லாம் அது பேத்துட்டு வந்துடும். சங்கிலியில் கட்டி வச்சாங்கன்னா மரத்தோட பேத்துட்டு வர அளவு அதுக்கு பலன். ஆனால் தனக்கு இருக்கிற எல்லா அந்த வல்லமையையும் பலனையும், அதுக்கு இருக்கிற அந்த ஜார்ஜியஸ் ஃபிகர், அதுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்து எல்லாம் அப்படியே மழுங்கி இத்தினூண்டு குச்சி. அதோட கால் தூசிக்கு ஒத்து வராது அந்த குச்சி. அதில் வர இத்தினூண்டு எலக்ட்ரிக் ஷாக்குனால அதுக்கு எதுவும் நடந்ததும் இல்லை. யோசிக்க கூட திறன் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், தனது பலன் எல்லாவற்றையும் இழந்து ஒரு கோமாளியை போல நமக்கு முன்னாடி அது காட்சி அளிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். சூழ்நிலையை பார்த்து 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 அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகி அதையே நினச்சிக்கிட்டு அப்படியே காலம் போச்சு. ஆனால் இப்போ கூட உங்களுக்குள்ளே இருக்கிற பலன் குன்றி போகவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை கொஞ்சம் கூட மாறவே இல்லை. உங்களை ஆண்டவர் எதற்காக அந்த இடத்துல வச்சாரோ அந்த நோக்கத்திலிருந்து என் ஆண்டவர் பின்வாங்கவே இல்லை. Know your power. Know your power. எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருள் காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் நேசருக்காய் நான் ஓடுகிறேன். உமக்காய் ஓடுகிறேன்
மோசே நாணல் பட்டியல விட்டு அனுப்புறாங்க. ராணி ராஜாத்தி அம்மா அதை எடுத்துக்கிறான். அப்போ மோசேனுடைய சகோதரி போய், இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒரு தாயை நான் கொண்டு வரட்டா? கொண்டு வா. சொந்த அம்மா, அந்த அம்மா தான் பெற்றெடுத்தா. இந்த அம்மா ராஜாத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு, உங்க வயிற்றுல பிறந்த குழந்தை தான். இந்த பிள்ளையை யாருக்காக வளர்க்குறீங்க? ஆண்டவருக்காக. நீ பெத்த பிள்ளைய நீ வளர்க்கறதுக்கு ராஜாத்தியமா பணம் கொடுப்பாளாமா. உனக்கு நான் சம்பளம் தருகிறேன். உங்க குழந்தை பயாலஜிக்கல் பேரண்ட் நீங்க தான். அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து உங்களை அசைன் பண்ணியிருக்கிறார். அதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுப்பார். சம்பளத்தை வாங்குறோன்னா எப்படி வளர்க்கணும் அந்த பிள்ளைய? உத்தரவாதம், சரியான வார்த்தை. அந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்கிறார். ஆண்டவர், நான் என் பிள்ளைய ஆண்டவருக்கு ஏற்றபடி வளர்ப்பேன், ஆனால் எனக்கு என்ன கிடைக்கும் நம்ம நினைக்க வேண்டாம். ஆனா ஆண்டவர் கொடுப்பார், அதற்கு சம்பளம் கொடுப்பார். ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரை பார்த்து சொல், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கணவர் நீங்க ஆசைப்பட்டு பிடிச்சதுனால மட்டும் இல்லை. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவர், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க, நான் அதை பார்ப்பேன், நான் அதை நன்றாக வைத்துக் கொள்ளுவேன். சில டைம் நமக்கு பிடிக்காது, ஆனா ஆண்டவர் அதை செய்ய சொல்வார். விருத்தாப்பிய காலத்துல யாக்கோபு யோசேப்பை பார்த்துட்டான். யோசேப்பு நல்ல அதிகாரத்தில் இருக்கிறாரு. யோசேப்புக்கு இப்போ அப்பா கூட போய் இருக்க முடியாது. நீங்க எகிப்துக்கு வந்துருங்கப்பா, நான் உங்களை பார்த்துக்கிறேன். யாக்கோபுக்கு இஷ்டமே இல்லை. ஏன் தெரியுமா? எகிப்தியரை பத்தி அவர் எதுவுமே நல்லதா கேள்விப்படவே இல்லை. போயிட்டாரு, சகிச்சாரு, இருந்தாரு. உயிர் போகும்போது சொல்றாரு, நான் செத்து போயிட்டேன்னா ஏன் எலும்பு இங்கே வச்சிடாதீங்கடா, எடுத்துட்டு போயிருங்க. ஏன் அப்படி சொன்னாரு? அவருக்கு அங்க இருக்கவே இஷ்டம் இல்லை, ஆனா சகித்து கொண்டு இருந்தார். பரிசுத்தவான்கள் நமக்கு காண்பிக்கிறது அதுதான். சகிச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாருக்காக தெரியுமா? ஆண்டவருக்காக. அதற்கான பலன் நிச்சயமாய் உண்டு. ஒரே ஒரு தடவை என்னென்ன படிச்சோன்னு சொல்லிடலாமா? ப்ரேயிங் மதர், praising mother, preaching mother, protecting mother, she will be always a powerful mother. எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடிக்கொள்ளலாம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் ஊழியம் என் கணவரும் என் குழந்தைங்களும். என் வீடாகிய சபைக்கு நான் தான் பாஸ்ட்ரஸ், நான் தான் ஆசாரியன். யோபு தன் பிள்ளைகளுக்காக போய் ஒருவேளை பாவம் செய்திருக்க கூடும், ஒருவேளை தேவனை தூஷித்திருப்பார்களோன்னு அதிகாலையில பலி செலுத்துவாரு. உங்க குழந்தைங்க இருப்பாங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு பிரியமில்லாத செஞ்சிருப்பாங்களா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆண்டவர் அந்த வார்த்தையும் கேட்கிறார். உங்க பிள்ளைங்களை சொல்லி, அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. குடும்பங்களை ரசிக்கிறவர், குடும்பங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவர். அதை கட்டி காக்கிற பொறுப்பை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கண்களை எல்லாரும் மூடி ஆண்டவரை பார்த்து, ஏதோ கேட்டோம், ஏதோ நல்லா இருந்துச்சுன்னு மார்க் போட்டோம், ஏதோ சிரிச்சோம், அப்படி எங்க காலங்கள் இனியும் போயிட வேணாம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் எழும்பி எங்களை பாக்கியவதின்னு சொல்லுவாங்களாமே, என் கணவருக்கு கிரீடமா இருப்பேனாமே. ஊழியம் செய்யணும்ல, முதல் ஊழியம் எங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கட்டும். அப்புறம் யூதேயா, அப்புறம் சமாரியா, அப்புறம் எருசலேம், எங்கேயும் அது பரவி பிடிக்கும்லப்பா. கரங்கள் எல்லாம் அப்பாவை நோக்கி உயர்த்தி, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் எண்ணவில்லை, எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய்
ஐயா நான் ஐயா இந்த உடலும் உள்ளவெல்லாம் அன்பு இந்த உடலும் உள்ளமும் எல்லாம் நீர் தந்ததெல்லாம் உமக்காக தானே ஐயா ஏசையா சோத்திரம் ஏசையா சோத்திரம் ஏசையா சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு ஞானம் எங்களில் யாராவது குறைவாயிருந்தால் இப்பொழுது பரத்திலிருந்து ஊற்றப்படுவதாக. ஓ, உங்க சித்தம் செய்வதே எனது வாஞ்சை. யா சோத்திரம் ஏசையா சோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நினைத்து துதிக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன், நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா சோத்திரம் ஏசையா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.